அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாங் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 635வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நமது நீர் பிரச்சனைகளுக்கான நீடித்த தீர்வுகள் என்பது ஆகும். அதாவது how we can achieve aquatic harmony என்பது இன்றைய தலைப்பு ஆகும். இன்றைய தலைப்பு தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் திரு டி ஞானசூரிய பகவான் அவர்கள். திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் பூமி என்ற அமைப்பின் நிறுவனராகவும் தற்போதைய இயக்குநராகவும் செயல்பட்டு வருகிறார். இவர் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பினை நிறுவி செயல்படுத்தி வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இது இந்த கூட்டத்துல எனக்கு பேசுறதுக்கு என்னுடைய குடும்பத்தோடு பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா இது பாம் கிராஜுவேட்ஸ் போரம் என்பதனால உண்மையிலே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம குடும்பத்தோடு ஒருவராக நான் பேசுற மாதிரி நினைக்கிறேன். வேறு இடங்கள்ல நான் பேச போன இடங்கள்ல கூட வேறு வேறு நபர்களோட வெவ்வேறு குழந்தைகள் அல்லது கல்லூரி மாணவர்கள் இப்படியெல்லாம் பேசுவோம். ஆனா இன்றைக்கு உண்மையிலே எனது சொந்த வீட்டுக்கு பேசுற மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால உண்மையிலே இந்த தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் போறதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை, பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது. 635வது நிகழ்ச்சின்னு எனக்கு மயக்கமே வர மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியிலே எனக்கு கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நான் முதற்கண் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இப்ப இந்த நிகழ்ச்சியில எனக்கு தெரியும், என்னை விட வயது முதிர்ந்தவர்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, பல்வேறு பணிகள்ல இருந்த வல்லுநர்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு சமயத்துல அச்சமாவும் இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க, கொல்லன் தெருவுல போய் ஊசி விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் அது மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டு கொல்லன் தெருவுல போய் ஊசி விற்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சபையில பேசுவதற்கு எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் எனது நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஞானசூரிய பகவான் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு புனைப்பெயர்களுடன் வலம் வருகிறார்கள். அவங்க பல பணிகள், சிறப்பான பணிகள் செய்திருக்காங்க. பல சமூக பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. பல புத்தகங்கள், வெளியீடுகள் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நீர் பிரச்சனைகளுக்கான நீடித்த தீர்வுகள், அதாவது how we can achieve aquatic harmony என்பது தொடர்பான தகவல்களை வழங்கிட திரு ஞானசூரிய பகவான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் ப்ளீஸ். நீர் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம நீடித்த அல்லது நிலைத்த தீர்வுகள் என்ன கிடைக்குது அப்படின்னு நான் சொல்ல போறது என்னன்னா, முழுக்க முழுக்க எங்களுடைய நிறுவனம், பூமி நிறுவனமும் எனக்கும் கிடைச்ச முக்கியமான ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதில் எங்களுக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தின் பேர்ல தான் நான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் குறிப்பாக இந்த சமயத்துல நான் நபார்டு வங்கிக்கும், இந்திய அரசுக்கும், தமிழ்நாடு அரசுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட 2003-4 பாத்தீங்கன்னா நவப்பிரான்னு ஒரு திட்டம் வந்தது. முக்கியமாக முத தமிழ்நாட்டுக்கு அந்த வாட்டர் ஷெட் அப்படின்றது அறிமுகமாகிறது அப்பதான், வாட்டர் ஷெட் என்ற பெயர். ஆனா 1980 வாக்கிலேயே இந்தியாவுல வாட்டர் ஷெட் என்ற பெயர் அறிமுகமானது. ஆனா அது ஒரு திட்டமாக வரும்போது கிட்டத்தட்ட 2002-3 வந்தது. அப்ப அந்த 2002-3 பாத்தீங்கன்னா நாங்க 2 மாவட்டங்கள்ல வேலை செய்ய தொடங்கும். ஒன்று வேலூர் மாவட்டம், இன்னொன்னு திருவள்ளூர் மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் பகுதியிலையும், அதே மாதிரி திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஹெக்டேர் பகுதியிலையும் நாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சோம். இதுல அடிப்படையாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஒரு வேளாண்மை பட்டதாரியா இருந்தா கூட ஐ லேர்ன்ட் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டோம். அதன் மூலமாக அதன் பேர்ல கிடைச்ச அனுபவங்களை வைத்துதான் நான் இப்ப இதுல நான் சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்ப 8:40 ஆச்சு. இன்னும் 20 நிமிடம் தான் எனக்கு இருக்கு. அதனால இந்த நேரத்துல அந்த செய்திகளை இங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வாட்டர் ஷெட்டை பத்தி சொல்லும்போது
வாட்டர் ஷெடை பத்தி சொன்ன முதல் அறிவியல் மேதையை பத்தி நான் முதல்ல சொல்லிட்டு அப்புறமா தொடங்குறதா நல்லா இருக்கும். அது யார் அந்த முதல் மேதைன்னா, அவங்க எழுதின ஒரு பாடலை சொன்னாதான் அது தெரியும்னு நினைக்கிறேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். இதுதான் வாட்டர் ஷெடை பற்றிய ஒரு தகவலை. ஆனா இது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். நானும் படிச்சிருக்கேன். நான் சின்ன வயசுல படிச்சேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஔவையார் எழுதுனது. இதை விட ஒரு வாட்டர் ஷெடை பற்றி யாரும் சொல்ல முடியாது. வரப்பு உயரமா போடும்போது, ஆனா அடிப்படையில நம்ம என்ன நினைப்போம்னா, வரப்பை பற்றி இந்த அம்மா சொல்லி இருக்கு அப்படின்ற மட்டும்தான் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது புரிஞ்சுது. அந்த செய்தியை நான் உங்களுக்கு இப்போது சொல்லலாம் என்று நினைக்கிறேன். வரப்பு உயரமா போட்டாக்கா அந்த இடத்துல தண்ணி நிறைய தேங்கும். வயக்காட்டுல நிறைய தண்ணி தேங்கும். அப்ப நீர் உயர நெல் உயரும். நெல் அப்படின்னா நெல் மட்டும் கிடையாது, மற்ற பயிர்களும் தான். இதர எல்லா பயிர்களுமே நிலத்துல நீர் சேரும் பொழுது, மண் ஈரம் இருக்கும்போது எல்லா பயிரையும் நல்லா சாகுபடி செய்ய முடியும் என்பது. அதற்கு அடுத்தபடியாக நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். குடின்னா என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், அவங்களுடைய பொருளாதாரம் உயரும், சமூக நிலை உயரும். இதெல்லாம் தான் இருக்கு அதுல. அதற்கு அடுத்ததுதான் முக்கியமானது. அதற்கு அடுத்தது குடி உயர கோல் உயரும். குடிமக்கள் உயர்ந்தாங்கன்னா, கோல் என்றால் செங்கோல் என்று பொருள். மன்னனுடைய செங்கோல் அல்லது அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசு அல்லது அரசாட்சி, அது நீடித்து இருக்கும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தகவல். அதுல என்ன உள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நினைப்பாங்க இது விவசாயிகளுக்காக எழுதுனதுன்னு. அப்படி கிடையாது. விவசாயிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் அல்ல. விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வரப்பு போட்டா நிறைய தண்ணி நிற்கும், தண்ணி நின்றதுன்னா பயிர் வரும், பயிர் வந்ததுன்னா அதுல நிறைய மகசூல் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா கோல் உயரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய அரசு நீடித்து இருக்க வேண்டும் என்றால் நீ விவசாயிகளுக்கு உதவி செய்யணும். உன்னுடைய விவசாய உதவிகள் நீ செய்து அவன் நிறைய லாபம் எடுத்தாதான் ஒரு அரசு அதுல நீடிக்க முடியும் அப்படின்ற செய்தியை அதுல உள்ளுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அவங்க வரப்புல ஆரம்பிச்சு செங்கோல் வரைக்கும் அந்த பாட்டு போகுது. அதற்கு அடுத்தபடியா இன்னொரு பாட்டையும் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். ஒரு நாட்டுக்கு எது பாதுகாப்பு அப்படின்றத சொல்லக்கூடியதுல அவங்க சொல்றாங்க, மணி நீரும், மணி போன்ற தண்ணீர், மண் அதுக்கு அடுத்தது மலை, அணிநிழற் காடு, இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் இருக்கிறதா அரண். ஒரு நாட்டுக்கு அரணாக இருக்கக்கூடியது இதுதான். அதனால இதை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால்தான் நம்ம நல்லா இருக்கும். திருவள்ளுவர் அழகாக இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை விட விளக்கமாக இதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நீரை பற்றி நம்ம சொல்றாங்க, அதற்கு அடுத்தபடி மண்ணை பற்றி சொல்றாங்க, மலையை பற்றி சொல்லும் போது மலையை ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெய்யும் போதெல்லாம் அந்த தண்ணீர் அதன் வழியாக ஓடைகளின் சிற்றோடைகளின் வழியாக ஆறுகளாக பெருக்கெடுத்து அதுதான் அங்க நமக்கு நீரை கொடுக்கும். ஆகையினால இந்த இரண்டு பாடல்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் வேலை செய்யும் போது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மொழி, விவசாயிகளுக்கு சொல்லக்கூடியது வாட்டர் ஷெட்னா என்னன்னு சொல்லுவோம். அது என்னன்னா, ஓடும் நீரை நடக்க செய்வோம், நடக்கும் நீரை நிற்க செய்வோம், நிற்கும் நீரை பூமியில் இறங்க செய்வோம். இதை அடிப்படையாக விவசாயிகளுக்கு நாங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தது. இதை நாங்க நெடுக நம்ம எல்லா இடங்கள்லயும் நாங்க இதை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய மழை பெஞ்சதுன்னா வறட்சி வராது, நிறைய மழை பெஞ்சதுன்னா அந்த பயிர் ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இப்ப அதனால குடிநீர் தட்டுப்பாடு வராது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாதுன்றத நிரூபிக்கக்கூடியது சிறப்புஞ்சி. சிறப்புஞ்சி உலகத்திலேயே வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். உண்மைதான், அப்படிதான் இருந்தது. 11,444 மில்லிமீட்டர் மழை பெறக்கூடிய இடமாக இருந்தது சிறப்புஞ்சி. ஆனா இப்ப சிறப்புஞ்சி இல்லை. உலகத்துல அதிகமாக மழை பெறக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது மான்சிராம் என்று சொல்லக்கூடிய பகுதி. அங்க கிடைக்கக்கூடிய மழை 11,000
872 மில்லிமீட்டர், அதோட கொஞ்சம் அதிகம். ஆனா சிரபஞ்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும், இன்றும் கூட வந்து என்னன்னா 6 மாதம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. மலையடிவாரம் அது எங்க இருக்குன்னு கேட்டா மலை கிராமம், அது காசி மலையில இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அது அந்த கிராமத்தினுடைய அடியிலிருந்து வந்து என்ன பண்றாங்க, ட்ரக் லோடுகள்ல வந்து தண்ணியை கொண்டு வராங்க, தண்ணியை கொண்டு வந்து அங்க விற்பனை செய்கிறார்கள். அதனால இந்த அதிக மழை பெய்தாலே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது என்று சொல்ல முடியாது. அது காரணம் வந்து என்ன கேட்டா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், நீரை அறுவடை செய்ய வேண்டும், மழையை அறுவடை செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் வந்து என்ன கேட்டா, நீர் மழை அதிகமா இல்லைன்னாலும் வறட்சி வரணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணமா இருக்கக்கூடியது இஸ்ரேல். இஸ்ரேல்ல கிடைக்கக்கூடிய மழை வந்து 250 இருந்து 300 மில்லிமீட்டர் தான். அந்த இஸ்ரேல்ல வந்து 3/4 பகுதி வந்து பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதி, நெகேவ் பாலைவனம் தான் அங்க இருக்கக்கூடிய பகுதி. ஆனா இன்றைக்கு வந்து இஸ்ரேலை என்ன சொல்றாங்கன்னா வாட்டர் ஜெயண்ட் என்று சொல்கிறார். அதுக்கு காரணம் வந்து என்ன கேட்டா, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொட்டு நீர் பாசனம். இன்னைக்கு அந்த சொட்டு நீர் பாசனத்துல உண்மையா நான் ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேன், சுருக்கமா நான் சொல்றேன். நான் ஒரு ஏக்கர்ல, எனக்கு 1 ஏக்கர் இருக்கு, 3 ஏக்கர் நான் வச்சிருக்கேன். அதுல 1 ஏக்கர்ல எனக்கு தண்ணி இருக்கு, மீதி இருக்கக்கூடிய ஏக்கரை வந்து நான் மானாவாரி விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நான் சொட்டு நீர் பாசனம் போட்டா இன்னொரு 1 ஏக்கர் அதிகபட்சமா போடலாம். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்தியாவுல நமக்கு 60% ஆஃப் தி லேண்ட், 60% ஆஃப் தி லேண்ட் வந்து ரெயின்ஃபெட் ஏரியா, 40% தண்ணி இருக்கு. இந்த 60% ஏரியாவுல 30%ல மட்டுமே நம்ம ட்ரிப் இரிகேஷனை கொண்டு வந்தா 100% ஏரியாவுல நம்ம வந்து இரிகேட்டட் இரவை சாகுபடியாக நம்மால் செய்ய முடியும். நம்முடைய விவசாய உற்பத்தி 3 மடங்காக பெருக்க முடியும். இன்றைக்கு வந்து இரிகேஷன் வாட்டர் இஷ்யூ, பாசன நீருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உடனடியாக இதை விட்டா வேற வழியே கிடையாது. இதை வந்து உடனடியாக ஒரு 5 வருஷம் அல்ல 10 வருஷத்துல வந்து போர்க்கால அடிப்படையில இந்த திட்டத்தை கையில எடுத்து செய்தோம்னா நிச்சயமாக இரிகேஷன் வாட்டர் ப்ராப்ளத்துல we can solve. இதுக்கு என்னால நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நேரம் வந்து குறைவாக இருக்கக்கூடியதுனால இன்னும் ஒரு விஷயத்த நான் உடனே சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இருக்கக்கூடியது டொமஸ்டிக் வாட்டர் இஷ்யூ. இந்த டொமஸ்டிக் வாட்டர் இஷ்யூக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது வந்து நிலைத்த நீடித்த ஒரு மேம்பாட்டுக்கு வழியாக இருக்கக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கூரை நீர் அறுவடை. இந்த கூரை நீர் அறுவடை செய்யறது மூலமா இதெல்லாம் வந்து என்ன கேட்டா, இது ஒன்றும் புதிய டெக்னாலஜி கிடையாது, இட் இஸ் ப்ரோவன் டெக்னாலஜிஸ். நபார்டு மூலமாக எங்களை வந்து இதுக்காக செலக்ட் பண்ணி நான் எங்களை வந்து பிரேசில் அனுப்பிச்சிருந்தாங்க. பிரேசில் நாட்டுல எந்த பகுதிக்கு போனோம்னா நார்த் ஈஸ்ட் பிரேசிலுக்கு போயிருக்கும். அந்த நார்த் ஈஸ்ட் பிரேசில் இஸ் கால்ட் as ஒயிட் டெசர்ட். அங்க கிடைக்கக்கூடிய மழை வந்து மிகவும் குறைவாக கிடைக்கக்கூடிய மழை. ஒயிட் டெசர்ட்னாக்கா தான் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி என்று அர்த்தம். அந்த பகுதியில 10 லட்சம் வீடுகள்ல வந்து இந்த மழை கூரை நீர் அறுவடை செய்திருந்தார்கள். அந்த பகுதிக்கு எங்களை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. நபார்டு தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நபார்டு வங்கியும் வேர்ல்டு ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சேர்ந்து இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்க நாங்க போய் பார்க்கும்போது நிறைய வந்து அங்க வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த பகுதியிலே ஒரு விவசாயினுடைய வீடு இங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி அல்லது 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு விவசாயினுடைய வீடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அங்க விவசாயிகளுடைய நிலப்பரப்பு வந்து அதிகம். ஒரு விவசாயிகிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு? அவர் சொன்னார், நான் சின்ன விவசாயி சார், எனக்கு ரொம்ப கம்மியா தான் நிலம் இருக்கு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்குன்னு கேட்டேன் நான். 1500 ஏக்கர். 1500 ஏக்கர் இருந்தாக்கா கம்மியான சிறிய விவசாயி என்று அர்த்தம் தான். அப்ப அந்த மாதிரி அவர்கள் வந்து என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18,000 லிட்டர் கொள்ளும்படியான ஒரு டேங்கை வந்து அவங்க அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரேசில் அரசும் அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்களும் சேர்ந்து அவர்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளவுனா 10 லட்சம் வீடுகள். அந்த 10 லட்சம் வீடுகள்லையும் அந்த தண்ணியை வந்து பிரமாதமா பயன்படுத்துறாங்க. அங்க கிடைக்கக்கூடிய மழையினுடைய அளவு மிகவும் குறைவு. நம்முடைய பகுதியில வந்து
நம்ம நாட்டுல வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மழை வந்து சராசரி மழை 1250 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மழை 998 மில்லிமீட்டர் ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால். அங்கே கிடைக்கக்கூடிய மழை வந்து என்ன கேட்டா கிட்டத்தட்ட 650 மில்லிமீட்டர். அதிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒயிட் டெசர்ட் என்ற பகுதியிலே இன்னும் குறைவாக 10 அல்லது 15 மில்லிமீட்டர் மழை பெறக்கூடிய பகுதிகள் எல்லாம் கூட அங்க இருக்கு. அந்த பகுதிகளெல்லாம் கூட அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த கோரை நீர் அறுவடை. நிச்சயமாக இந்தியாவில் இங்கேயும் வந்து என்ன கேட்டீங்கன்னா உலகத்திலே அதிகமான மழை பெறக்கூடிய இடமாக இருந்தாலும் இங்கேயும் நிறைய தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு. இப்ப கூட நான் 2 நாளுக்கு முன்னாடி கர்நாடகாவில் பார்த்தேன், நிறைய கிராமங்கள்ல வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு. டொமஸ்டிக் வாட்டர் இஷ்யூஸ் இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம இங்க கர்நாடகாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, பல பகுதிகளில் இந்தியா முழுக்க வந்து நமக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை, டொமஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன கணக்கை வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஒரு விஷயத்த நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். அறிவியல் காந்தி என்று சொல்லக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் வந்து இதை பற்றி ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. அந்த கணக்கை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக அவருக்கு அந்த நீர் பிரச்சனையின் மேல ஒரு பெரிய கண் இருந்தது. அப்ப அந்த நதி நீரை இணைக்க முடியுமா முடியாதா, அதுல பிரச்சனை வருமா வராதா அப்படின்றது வந்து கேள்வியாக இருந்த சமயத்துல நிருபர்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, கலாம் அவர்களை நோக்கி கேட்கிறாங்க, இந்த நதிநீர் பிரச்சனை பற்றி நதியை இணைக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள், இது சாத்தியமா சாத்தியப்படாதா? சில பேர் சொல்றாங்க சாத்தியம், ஆனா இதுல வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. சில பேர் சாத்தியமே இல்லை அப்படின்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட சமயத்துல அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போது சொன்ன பதில் இது. அவர் சொன்னாரு, மகாத்மா காந்தியடிகள் முடியாது என்று சொல்லி இருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி வந்து கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் நமக்கு கல்லணை கிடைச்சிருக்காது என்று அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை அவர் அப்படியே வரிசலா சொல்லிட்டு இருந்தார். ஆனா அவர் வந்து இது முடியாது என்று சொல்லவில்லை, ஆனால் முடியும் என்ற கருத்திலே அவர் சொன்னார். அவர் சொன்ன இன்னொரு கணக்கையும் நான் சொல்றேன். கடைசியாக அவர் இந்த நீர் மேலாண்மை பற்றி மதுரையிலே மாணவர்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்துல அவர் பேசியதை நான் கேட்டிருக்கேன். அதுல இருந்து சில புள்ளி விவரங்களை நான் திரட்டினேன். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கு இந்தியாவில மழை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த நீர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர். இந்தியாவில நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மழை வந்து 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர். தயவுசெய்து இந்த கணக்கை கொஞ்சம் கவனிங்க. இந்த அளவு நமக்கு தண்ணீர் கிடைக்குது. இந்த தண்ணியில 17.5% நீர் ஆவியாக போகிறது. 17.5% ஆவியா போயிடுது. இன்னொரு 17.5% நீர் ரன் ஆஃப் வாட்டர் என்று ஓடு நீராக உபயோகம் இல்லாமல் போகிறது. அடுத்த 10.75% இந்த நீர் வந்து என்ன போகுதுன்னு கேட்டீங்கன்னா நிலத்துக்கு அடியிலே நிலத்தடி நீராக சேகரமாகிறது. எவ்வளவு? 10.75%. இது போக கிட்டத்தட்ட வந்து 35 to 40% மேலாக 40% மேலான தண்ணீர் கடல்ல போய் கலக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க கரெக்ட் தான், ஆனா எவ்வளவு தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம்? அந்த தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி 7.5%, 7.5% நீரை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். விவசாயத்துக்காக பயன்படுத்துறது, தொழிற்சாலைகளுக்காக பயன்படுத்துறது, வீடுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய இது எல்லாமே சேர்த்து 7.5% தான். இந்த 7.5% நீரை எப்படி நம்ம வந்து திரட்டினாலும் நிச்சயமாக இதை வந்து நம்மளால சமாளிக்க முடியும். இத வந்து உண்மையிலேயே வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம இத இஸ்ரேல்காரர்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியும் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். சிரபுஞ்சியில நான் சொன்னேன் 6 மாதம் தண்ணீர் பஞ்சம். தண்ணியில வந்து ஒரு குடம் தண்ணி 15 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால் சிரபுஞ்சி மலை கிராமம், மேல பெய்யக்கூடிய மழையெல்லாம் திரண்டு கீழே அடியில ஓடி போகுது. அதுல இருந்து அந்த ஓடைகள் எல்லாம் செல்லும் பொழுது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா அடியில இருக்கக்கூடிய
ஆறுகள்ல அந்த நீரெல்லாம் திரண்டு ஓடும்போது அங்க அடிவாரத்துல இருக்கக்கூடிய நிறைய வந்து கோல் மைன்ஸ் இருக்கு, நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு. அது இல்லாம சுண்ணாம்பு சுரங்கங்கள் இருக்கு. ஆனா இதுல எடுக்கக்கூடிய அந்த கழிவு நீரை எல்லாம் அந்த ஆறுகள்ல கொடுக்குறாங்க. அதனால அந்த ஆறுகள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால அங்கே கீழே அடியில் இருக்கக்கூடிய நீரை வந்து எடுத்து மேல ட்ரக்கில் கொண்டு போய் விற்பனை செய்கிறார். இதை பார்த்துட்டு இப்ப அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஆச்சரியமாக இருக்கும். கூரை நீரை அறுவடை செய்ய வேண்டும் என்பதை அங்கு அறிமுகம் செய்திருக்கிறார். இப்ப போய் அவங்களை கேட்டா சிரமஞ்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது உண்மை இல்லைன்றது இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். மழையை வந்து அறுவடை செய்யவில்லை என்றால் அதை பயன்படுத்த முடியாது. அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மழை வந்து பெய்யுமே தவிர, நான் தான் சொல்லுவேன், மழைக்கு பெய்யத்தான் தெரியும், பேச தெரியாது. அதுக்கு பேச தெரிஞ்சதுதான் நம்மளை கேட்கும், ஏன் இவ்வளவு மழை பெய்யறோம், இந்த மழையை வந்து நீங்க புடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்க வந்து மழை பெய்யலன்னு சொல்றீங்க, சில சமயம் அதிகமா பெய்தாலும் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அது கேட்கும். சிரபந்தியில அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அரசு மூலமாக அங்க கூரை நீர் அறுவடை சொல்லி தருவதற்காக எங்கிருந்து கூப்பிட்டுருக்காங்க தெரியுமால, இஸ்ரேலில் இருந்து வந்து அவர்களுக்கு பயிற்சி தருகிறார்கள். நினைச்சு பாருங்க. இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா 1/3 பாகம் வந்து நிகழ்வு பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்க கிடைக்கக்கூடிய மழை மிகவும் குறைவு. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மழை வந்து 1250 மில்லிமீட்டர் மழை பெறக்கூடிய இடம் நமது. உலகத்துல அதிகமாக மழை பெறக்கூடிய இடமாக இருப்பது இந்தியா. இந்த இந்தியாவிற்கு இதற்கு பயிற்சி தருவதற்காக எங்கிருந்து வராங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து வராங்க. இஸ்ரேல்ல கிடைக்கக்கூடிய மழை வந்து கிட்டத்தட்ட 600 சொச்சம் மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை பெறக்கூடிய இடமாக உள்ளது. ஆகையினால நமக்கு வந்து உண்மையிலேயே கலாம் ஐயா அவர்கள் சொன்ன, அவர் கண்ட கனவு இதுதான். அதாவது அவர் வந்து கனவை பற்றி அடிக்கடி சொல்றார். இளைஞர்கள் மத்தியில் அவர் சொல்லக்கூடியது வந்து என்ன, கனவு காணுங்கள் அப்படின்னு. கனவுக்கு வந்து ஒரு புதிய விளக்கம் தந்தார். தூங்கும் போது வரக்கூடியது கனவு, அது கனவு கிடையாது, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு வந்து என்ன கேட்டா, நீர் மேலாண்மையை பொறுத்த வரையில இது சாத்தியமே என்று சொன்னார். அப்ப நம்ம செய்யக்கூடியது வந்து என்ன கேட்டா, நீரை பொறுத்த வரையில அதுல நீடித்த தீர்வு என்றால் இன்னைக்கு விவசாயத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி எவ்வளவுன்றதை யோசனை பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன 7.5% தண்ணி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் என்று சொல்லும். அந்த 7.5% கிட்டத்தட்ட 92%, 90% வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது விவசாயத்துக்காக பயன்படுத்தும். யோசனை பண்ணி பாருங்க. மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கு பயன்படுத்துறது கொஞ்சம் 8% வந்து டொமஸ்டிக் யூசர்ஸ் பயன்படுத்தும். ஆகையினால இந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து நீடித்த அந்த அல்லது நிலைத்த தீர்வாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள் தான். ஒண்ணு வந்து உடனடியாக நம்ம செய்யக்கூடியது வந்து ஒண்ணு என்னன்னு கேட்டா, இந்த சொட்டு நீர் பாசனத்தை 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துல முழுமையாக நம்ம கொண்டு வரும்போது நம்ம கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய உற்பத்தியை வந்து பல மடங்காக பெருக்க முடியும். இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல முதலே சொல்லணும்னு நினைச்சேன். 1947 நம்முடைய பாப்புலேஷன் சுதந்திரம் அடையும் போது நம்முடைய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 34 கோடி. இன்னைக்கு வந்து நம்முடைய பாப்புலேஷன் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 143 கோடியே 71,61,431 பேர் இன்னைக்கு மக்கள் தொகை, இந்தியாவுடைய மக்கள் தொகை. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1947 நமக்கு அரிசி பர்மாவில இருந்து வரலன்னு நம்ம பட்டினி கிடக்க வேண்டி வரும். யோசனை பண்ணி பாருங்க. 1947 நம்முடைய மக்கள் தொகை வந்து 34 கோடி. இன்னைக்கு 143 கோடி மக்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு நாம ஏற்றுமதி செய்கிறோம் என்றால் யோசித்து பாருங்க. உண்மையிலே we have to thank the farmers. விவசாயிகளுக்கும் விவசாய பட்டதாரிகளுக்கும் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். உண்மையிலேயே மிகவும் பெரிய ஆச்சரியமான செய்தி. நான் ஆரம்பத்திலேயே இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆகையினால
இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நிலை வந்து என்ன கேட்டா, இந்த நீரை வந்து சரி பண்ணலைன்னாக்கா நிச்சயமாக வேற என்ன செஞ்சாலும் பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆறுகள். இந்த ஆறுகள் தான் அடிப்படை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் 100க்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்கு. சின்ன ஆறுகள், பெரிய ஆறுகள், நடுத்தரமான ஆறுகள், 100 ஆறுகளுக்கு மேல் இருக்கு. இந்த ஆறுகள்ல பெரினியல் ரிவர்ஸ் என்று சொல்வது ஒரே ஒரு ஆறு தான், தாமிரபரணி மட்டும்தான். வேற எதுவும் பெரினியல் ரிவர்ஸ் கிடையாது. நார்த்ல வந்து நிறைய ஆறுகள் இருக்கு. நான் அதை சொல்லுவேன், தமிழ்நாட்டில தென்னகத்துல இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் பெரும்பாலும் அன்றாடங்காட்சி ஆறுகள் என்று சொல்லுவேன். வடநாட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் பணக்கார நதிகள். ஏதாவது ஒரு பணக்கார நதியோடு நம்முடைய நதிகளையும் இணைச்சா நிச்சயமா வந்து இந்த நமக்கு வந்து தண்ணி பஞ்சம் வராது. கண்டிப்பாக நம்மால் செய்ய முடியும். இது ஒண்ணும் புதுசு ஒண்ணும் கிடையாது. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்திலேயே வந்து நம்ம ஆற்றுல வந்து இணைச்சது நமக்கு தெரியும், எப்படி இணைச்சாருன்னு சொல்லிட்டு. அதுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த ஆற்றிலிருந்து போடக்கூடிய தண்ணி வைகையில வந்து ஓடுறதுனாலதான் இன்னைக்கு நிறைய விவசாயம் அங்க நடக்குது. ஏற்கனவே செய்ததுதான். அதனால நதிகள் இணைப்பு நமக்கு புதிது கிடையாது. நதிகள் இணைப்பை வந்து நம்ம கண்டிப்பா செய்தாகணும். இன்னொரு செய்தி வந்து என்ன, இந்த நீடித்த அல்லது நிலைத்த தீர்மானங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய புத்தகத்துல அந்த செய்தியை நான் சொல்லியிருக்கேன், அதனால இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, தேசியமயமாக்குதல், நேஷனலைசேஷன் ஆஃப் தி ரிவர்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ். இது வந்து ஏற்கனவே இது ஒண்ணு நான் ஒன்றும் புதுசா சொல்லலை. ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது, நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. அவங்கெல்லாம் அதை சொன்னாங்க, நீர் ஆதாரங்களை வந்து தேசியமயமாக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு பல பிரச்சனைகள் வருது இல்ல, மற்ற பக்கத்து மாநிலம் கூட நமக்கு பிரச்சனை இருக்கு, சில முடிவுகளை எடுக்க முடியல. ஏன்னா அது வந்து மத்திய அரசு சொன்னா கூட மாநில அரசுகளால அதை ஏற்க முடியவில்லை. ஆனா இந்த தண்ணீரை தேசியமயமாக்கி விட்டால் இதை செய்ய முடியாது. கண்டிப்பா யார் யாருக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை பிரிச்சுதான் விட்டாகணும், வேற வழி கிடையாது. அப்ப அதுக்கு உதாரணம் வந்து இஸ்ரேல். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சட்டம் என்ன என்றால், அந்த ஒவ்வொரு நீர் ஆதாரங்களும் அதுக்கு வந்து சொந்தம் வந்து எதுனா அரசுதான் சொந்தம். அதுல கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து என்ன பண்ணாங்க, தே ஆர் ஷேரிங். அப்போ ரைட் ஷேரிங் ஆஃப் வாட்டர் என்று சொல்லுவது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, தேசியமயமாக்கினால் ஒழிய இதை ரைட் ஷேரிங் வந்து கண்டிப்பா முடியாது. அங்கே வந்து இஸ்ரேல்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பயிர் செய்ய போறோம்ன்றதை அரசுக்கு சொல்லணும். இந்த பயிர் போட போறேன், தக்காளி போட போறேன், அல்லது நான் பீன்ஸ் போட போறேன், அல்லது நான் திராட்சை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எவ்வளவு ஏரியாவில் போட போறோம்னு சொல்லிட்டா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தே ஆர் ஆல்ரெடி ஹேவிங் எ ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். கிட்டத்தட்ட 98% 99% வந்து அங்க ட்ரிப் இரிகேஷன் இருக்கு. அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எப்பெல்லாம் அந்த தண்ணி தேவையோ அந்த தண்ணீரை வந்து சரியாக அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த தண்ணி வந்து அந்த பயிருக்கு எப்ப தேவையோ அதுல இருந்து ஒரு 5 மில்லி கூட அதிகமா கிடைக்காது, குறைவாகவும் கிடைக்காது, சரியான தண்ணீர் அங்க கிடைக்கும். விவசாயத்துக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நாட்டாமை, உலகத்தினுடைய நாட்டாமை எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, தண்ணீரை அவர்கள் வந்து லாபகமாக பயன்படுத்துகிறார்கள், தண்ணீரை அவர்கள் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள். தண்ணீரை வந்து அவர்களை மாதிரி வந்து மிகவும் வந்து லாபகரமாக பயன்படுத்துறது வேற எந்த நாடும் சொல்ல முடியாது. அதனாலதான் தே ஆர் டெல்லிங், அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சரியமா இருக்கு, we are having surplus water என்று சொல்லுகிறார். ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து சஸ்டைனபிள் வாட்டர் அல்லது சஸ்டைனபிளா இருக்கக்கூடிய தீர்வுகள் என்று சொல்லும்போது நான் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன். அதனால நான் இதோட வந்து இந்த செய்தியை சொல்லலாம் அப்படின்னு. ஒண்ணு வந்து சொட்டு நீர் பாசனம், இரிகேஷனுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம். ரெண்டாவது டொமஸ்டிக் வாட்டர் ப்ராப்ளம், இன்னொரு அடுத்தது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது. அந்த டொமஸ்டிக் வாட்டருக்கு வந்து கூரை நீர் அறுவடை. நிறைய இடங்கள்ல நான் சொல்லுவேன், கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல உள்ள போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கழிவறைகளை உள்ள நுழையவே முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் அதுக்கு தண்ணி கிட்ட. அந்த பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகள்லயும் கூரை நீரை அறுவடை செய்தால எவ்வளவு தண்ணியை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்ற மாதிரி, கூரை நீர் அறுவடைக்கு நீங்களே கணக்கு பண்ணலாம் எவ்வளவு பண்ண முடியும்.
அந்த கூரையினுடைய பரப்பளவு மீட்டர்ல சொல்லணும். உதாரணமா ஒரு 500 சதுர மீட்டர் ஒரு கூரை இருக்குன்னு வச்சுக்க. அந்த கூரையில எவ்வளவு தண்ணியை அறுவடை செய்யலாம் என்று நான் ஒரு கணக்கு சொல்றேன். 500 இன்ட்டு அது பிறகு ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன் மீட்டர். இப்போ உதாரணத்துக்கு வந்து மெட்ராஸ்ல கிடைக்கக்கூடிய மழை வந்து 998 மில்லி மீட்டர். அதை 1 மீட்டரா வச்சுக்கும். அப்ப 500 இன்ட்டு 1 இன்ட்டு 1000, அது என்ன 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஒரு கன மீட்டர்ல 1000 லிட்டர் தண்ணி வந்து கொள்ளும். அப்ப இத பெருக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் லிட்டர் வாட்டரை வந்து we can harvest. 500 சதுர மீட்டர் கூரை பரப்பை கொண்ட ஒரு வீட்டிலிருந்து 5 லட்சம் லிட்டர் தண்ணீரை ஒரு வருஷத்துல நீங்கள் அறுவடை செய்ய முடியும். சில ஆண்டுகள்ல அத மாதிரி 3 மடங்கு தண்ணீரை அறுவடை செய்ய முடியும். பிரேசில்ல அதான் பண்றாங்க. எத்தனை மாதம் வந்து அவங்களுக்கு பிரேசில்ல ஒரு 5 மாசம் மழை கிடைக்குது, ரொம்ப சொற்பமான மழைன்னா அந்த மழையை எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எவ்வளவு தண்ணியை நம்ம யூஸ் பண்றோம்னா கிட்டத்தட்ட 1000 லிட்டர்ஸ் சொல்றாங்க. 1000 லிட்டர் தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்துறோம். 4 பேர் இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு அவ்வளவு தண்ணீரை பயன்படுத்துகிறோம். நம்ம அங்க 16 லிட்டர் தான் பயன்படுத்துறாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன கேட்டா, அவர்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னதாக இப்ப இந்த ரூஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து அறிமுகம் செய்வதற்கு முன்னதாக எம்பரப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையத்துல 4 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார்கள். அது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு பயிற்சி தந்தார்கள். கிட்டத்தட்ட 7500 மேசன்ட்ரீஸ், அந்த கட்டுமானம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அவர்கள் பயிற்சி தந்தார்கள். இப்படி வந்து அரசும் அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து அந்த விஷயத்தை வந்து அங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த விஷயங்களை வந்து நான் முழுமையாக என்னால சொல்ல முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுனால நான் என்னுடைய பேச்சை வந்து இதோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வேறு சில விஷயங்களையும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை நமது நீர் பிரச்சனைகளுக்கான நீடித்த தீர்வுகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு டி ஞான சூரிய பகவான் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஜூம் கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக ஞான சூரிய பகவான் அவர்கள் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எப்படி என்கின்ற மிக முக்கியமான தலைப்பிலே உரையாற்றி அதன் அடிப்படையில் நடைபெற்ற புள்ளி விவரங்களை, ஆராய்ச்சி குறிப்புகளை நமது கூட்டத்தில் சமர்ப்பித்து நம்மை வைப்பில் ஆழ்த்திவிட்டார்கள். ஒவ்வொரு மழை துளியும் உயிர் துளி என்று விளம்பரத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அதனுடைய மதிப்பை இன்னும் மக்கள் உணர்வது போல் தெரியவில்லை. இவரது புள்ளி விவர குறிப்புப்படி நமக்கு கிடைக்கின்ற அந்த நீரில் நாம் உபயோகப்படுத்துவது 17.5% மட்டுமே. மற்றவை எல்லாம் நிலத்தடி நீராக, ரன் ஆஃப் வாட்டராக, கடலுக்கு சரி, இப்படி பல விதத்திலே வீணாகி போய் செய்கிறது. நீரை பயன்படுத்தும் சதவிகிதம் 17.5. அதிலே 90 விழுக்காடு வேளாண்மைக்கு மட்டும். இந்த குறிப்பு நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வீணாக போகும் நீரை எப்படி பாதுகாப்பு. அது எல்லோருமே இதுவரை சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆன பின்னாலும் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றவர் இன்னும் செயலாக்கம் பெறவில்லை.
மேலும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இன்றைய சூழ்நிலையில் நீரை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் அவசியம் என்று சொன்னார். கூரை நீர் சேவை, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், இவைகளை கடைபிடித்து வந்தால் நீர் பற்றாக்குறையை போக்கலாம் என்கின்ற வழிமுறைகளை அவர்கள் தீர்வாக சொன்னார்கள். இதில் நாம் பார்க்க வேண்டியது ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் என்கின்ற இந்த நடைமுறை விஞ்ஞான கண்டுபிடிப்பு இஸ்ரேல் தேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு நமது தேசமும் பின்பற்ற ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக நாம் ட்ரிப் இரிகேஷன் வேளாண்மை துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விவசாயிகளால் இது கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் கடைபிடிக்கப்படும் சதவிகிதம் விழுக்காடு என்று எடுத்தால் 17% தான். 100க்கு 100 அந்த சொட்டு நீர் பாசனம் முறையாக அக்கறையோடு யாரும் அதை பின்பற்றுவதில்லை. இதை உயர் பதவியிலே இருக்கும், பொறுப்பிலே இருக்கும் விஞ்ஞானிகள், உயர்மட்ட அதிகாரிகள், உயர்மட்ட சட்ட நிபுணர்கள் ஏன் இப்படி வீணாகுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். நீர் எப்படி தேவை, அதே போல மின்சாரமும் தேவை. ஆனால் நீங்க மின்சாரத்துறையை பார்த்தீர்களே, ஆனால் ஒரு வீட்டுக்கு, ஒரு அலுவலகத்துக்கோ, ஒரு தொழிற்சாலைக்கோ எவ்வளவு மின்சாரம் தேவை என்பதை புள்ளி விவரத்தோடு இவ்வளவுதான் கட்டணம், இவ்வளவுதான் மின்சாரம், இவ்வளவு நேரம்தான் நாம் மின்சாரம் தருவோம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடோடு அவர்கள் மின் விநியோகத்தை செய்து கொண்டு வெற்றிகரமாக நமது நாடு முழுவதும், பாரத நாடு முழுவதும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனது கேள்வி என்னவென்றால், ஏன் அப்படிப்பட்ட ஒரு முறையை நமது வேளாண்மை துறையிலே கடைபிடிக்க கூடாது? ஏன் நீர் வீணாவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்? ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் அரசாங்கம் சப்சிடி தருகிறது. அது ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்த பொழுது இலவசமாக அரசாங்கம் செய்தார்கள். இப்பொழுது கூட 50% மானியம் கிடைக்கும். இத்தனை வசதிகள் தந்தும் கூட விவசாயிகள் அதை பின்பற்றாமல் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு சரியான தீர்வு சட்டம் இயற்ற வேண்டும். கண்டிப்பாக ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் செய்தால், இல்லை என்றால் நீர் பஞ்சம் வரும், உணவு பஞ்சம் வரும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், சட்டமாக்க விட வேண்டும். அதே போல குடிநீர் பஞ்சம் இவையெல்லாம் தீர ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு அலுவலகம், ஒவ்வொரு தொழிற்சாலை ஆகிய இடங்களிலே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சட்டங்களை தீட்டினால் நீர் வீணாகாமல் தடுத்து குடிநீர் பஞ்சத்தை போக்கலாம். வேளாண்மையிலே நீர் பஞ்சத்தை போக்கி அதிக பரப்பளவிலே உற்பத்தி பெருக்கி நாட்டின் உற்பத்தியை நாம் பெருக்கலாம். ஆகவே நாம் நீர் வசதியை கையில் வைத்துக் கொண்டு நீர் வீணாக்குவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயோ, நீர் போய்விட்டதே, நீர் வற்றிவிட்டதே, மழை இல்லையே, மழை வரும்போது கோட்டை விட்டு விட்டு ஐயோ நீர் இல்லை என்று சொல்லி விஞ்ஞான நுணுக்கங்கள், கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அதை கடைபிடித்தால்தான் நீரை சேமிக்க வைக்க முடியும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு சொன்னார்கள், நதிநீர் இணைப்பு. நதிநீர் இணைப்பு நல்லதுதான். அது பொருளாதார நிபுணர்கள், மற்ற தொழில்துறை வல்லுநர்கள் அவர்கள் பேசி ஒரு அரசியல் தீர்மானம் கொண்டு வந்து அது நடக்கும்போது நடக்கட்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் உடனடியாக செய்ய வேண்டியது, நீரை, வேளாண்மை பொறுத்தளவு நீரை பாதுகாக்க, உற்பத்தியை பெருக்க ஒவ்வொரு உழவனும் தனது தோட்டத்திலே சொட்டு நீர் பாசனம் செய்தே ஆக வேண்டும். யார் சொட்டு நீர் பாசனம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இலவச மின்சாரம். இப்படி அவர்கள் சட்டத்தை தீட்டினால்தான் அந்த நீரை பாதுகாத்து
தோட்டத்தை வளர்க்க முடியும், உற்பத்தியை வளர்க்க முடியும், நாடும் செழிப்புறும். இப்பொழுது அன்றைய தினம் பேசணுமே இந்த ஜிடிபி, வேளாண்மையில் நமது ஜிடிபி மிகவும் குறைவாக இருக்குது, 17% தான் இருக்கு. ஆனால் நமது நாடு வேளாண்மை நாடு. நமது நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். ஆனா அதனுடைய வருமானம் 17%. மற்றது எல்லாமே இப்பொழுது நேற்று முளைத்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி செக்டர் தான் நிறுத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது தொழில்துறை, மூன்றாவதாகத்தான் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமானால் இந்த நீரை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம், மழைநீர் சேகரிப்பு, இப்படிப்பட்ட திட்டங்களை நாம் சட்டங்களாக ஏற்றி ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு அலுவலகத்திலும், ஒவ்வொரு தோட்டத்திலும் நீரை பாதுகாப்பதற்கு அந்தந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீரை பாதுகாக்கலாம், விவசாயம் செழிக்கும், குடிநீர் பஞ்சம் தீரும் என்பதை எல்லளவும் ஐயமில்லை என்று சொல்லி மிக அருமையான விளக்கங்களோடு புள்ளிவெண்களை அள்ளி தந்த ஞானசூரிய பகவான் அவர்களுக்கு நன்றி சொல்லி, எனது சிற்றுரைக்கு வாய்ப்படுத்த ஜோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எனது சிற்றுரையை கேட்ட இக்குழுவின் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, வாழ்க வேளாண்மை, வெல்க விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. திரு கந்தசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், நமது குழுவின் மூத்த உறுப்பினர் ஆவார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பட்டதாரி, வேளாண் பட்டதாரி. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது அவர் சொன்னது உண்மையும் கூட. அதாவது இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் அதை எடுத்துக்கணும். சொட்டு நீர் பாசனம் என்பது 5 வருஷத்துல நம்ம முடிச்சிடணும். 5 இயர்ஸ்ல வேற எதுக்கும் தேவையில்லை. அந்த ஃபண்ட் அலோகேஷன் அதுதான் தீர்மானிக்குது. 2 விஷயம் நான் சொன்னேன். ஒண்ணு என்னன்னா, விவசாயிகளுக்கு போதுமான விழிப்புணர்வு பத்தாது. நான் சொன்னேன், நான் அந்த கூரை நீர் அறுவடைக்கு 4 வருஷம் அவங்க திட்டமிட்டார்கள். அவ்வளவு பயிற்சி தந்தார்கள். அந்த அந்த டேங்கை கட்டுறவங்களுக்கு கொளுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பயிற்சி தந்தார்கள், எப்படி கட்டுறது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயிற்சி தரலன்னு சொல்லல, பத்தாது. 2வது என்னன்னா, அதற்காக ஒதுக்கப்படுகின்ற சப்சிடி தொகை பத்தாது, போதாது. அதனால அது தேவை. முக்கியமா அவர் சொன்ன மாதிரி சட்டமாக கொண்டு வர வேண்டும். சட்டம் இல்லை என்றால் அது சரி வராது. 2வது அரசாங்கத்துக்கு அதுல நம்பிக்கை வேண்டும். ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள்ல இந்த 30% பண்ணா இந்த விவசாயத்தினுடைய உற்பத்தியை 2 மடங்காக பெருக்க முடியும், அல்லது 3 மடங்காக பெருக்க முடியும். விவசாய நிலப்பரப்பு அதிகரிக்க முடியும், விவசாய உற்பத்தி அதிகரிக்க முடியும், விவசாயத்தினுடைய இன்கம், வருமானத்தை அதிகரிக்க முடியும், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால விவசாயிகளுக்கு வருமானம் அதிகமா இருக்கும். 1 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயி உடனடியாக 2 ஏக்கர் சாகுபடி பண்ணும். அப்ப 2 மடங்கு அவருக்கு வருமானம் அதிகரிக்கும். அதனால அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா விளக்கம் சொன்னாரு. அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை, பாராட்டுதல்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நமது நபார்டு வங்கியின் முன்னாள் சீஃப் ஜெனரல் மேனேஜர் டாக்டர் SNA ஜின்னா அவர்களை பேச அழைக்கிறேன். ஜின்னா அவர்கள் திரு ஞானசூரிய பகவான் அவர்களுக்கு மிகவும் அறிமுகமானவர். சார் பிளீஸ். நண்பர் திரு ஞானசூரிய பகவான் எங்களுக்கு ஒரு சீஃப் ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாட்டில் இருந்த போது நல்ல ஒரு பழக்கம். நான் அவருடைய ஒரு ஃபேன். ஓகே, எப்படியும் 70 வயசுலயும் எப்படி இளமையா ஒர்க் பண்றதுல நிறைய கத்துக்கிட்டேன். அவர் கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு. அவர் நிறைய இதுல ஸ்பெஷலிஸ்ட். மரம்னாலும் சரி, நீர் சேமிப்புனாலும் சரி, மியாவாக்கி ஃபாரஸ்ட்னாலும் சரி, சாம கோடாங்கி அடிக்கிறதுலும் சரி, எல்லாத்துலயுமே அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுங்களேன். அவருடைய ஒரு ஃபேன் கிளப்ல நானும் ஒருத்தர். ஓகே, இப்ப என்னுடைய சில அனுபவங்கள் சொல்லணும்னா, அவருக்கு ஞானபூர்வ சாரி இப்ப தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஜல்ஜீவன் மிஷன் வந்த போது நாங்க நபார்ட்ல இருந்து ஒரு இது பண்ணோம். தண்ணீரை காப்போம், கண்ணீரை துடைப்போம். 2 வார்த்தை. தண்ணீரை காப்போம், கண்ணீரை துடைப்போம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த 97% surface water is exploited. More than 78% of the blocks are either overexploited or dark groundwater பொறுத்தவரையில. So water future of Tamil Nadu is very bleak. இது என்ன பண்றதுன்னு நம்ம எக்ஸ்பர்ட் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க. நானும்
கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கேன். மிஸ்டர் முருகானந்தம் கூட நாளைக்கு கழிச்சு நான் செக்ரட்டரியேட்டுக்கு போகும்போது மிஸ்டர் முருகானந்தம் சிஎம் செக்ரட்டரி கூட பேச அழைச்சிருக்காரு. சோ அது இது பாருங்க, சில நம்ம வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவர் ஞானவேல் பூஜ்யபான் சொன்ன மாதிரி நான் இஸ்ரேலுக்கு 2 தடவை போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ வந்து அங்க எப்படி ஒவ்வொரு 298 or 300 mm ரெயின்ஃபாலை விட ஒரு டெசர்ட் டோட்டலி ஏரிட் ஏரியா, அங்க 290 மில்லிமீட்டர் ரெயின்ஃபாலை வச்சுட்டு எப்படி கிரீனிஷா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே படிக்க வேண்டிய ஒரு இதுன்னு வச்சுக்கலேன். அதுல நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் மாஷம் மூலமா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு 2-3 கருத்துக்கள் நான் சொல்லணும்னா, அந்த வேர்ல்டு இரிகேஷன் இன்ஸ்டிடியூட்ல அவங்களுடைய ஸ்டடி படி இந்த பாண்டியன் அண்ட் காக்கத்தியா டேங்க் இரிகேஷன் சிஸ்டம் இஸ் த பெஸ்ட் இரிகேஷன் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. நான் தான் ட்ரஸ்ட்ல வயலகத்தை ட்ரஸ்ட்ல ஒரு ட்ரஸ்டியா இருக்கேன். அங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, தான் வயலகம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டேங்க் ரெஸ்டோரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு, அங்க ஆய்கட் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னுடைய இது என்னன்னா, நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் ஒரு தடவை காக்கத்தியா மிஷன் இருக்குல்ல, என்ன பொறுத்தவரையில நிறைய ஃபண்டிங் பண்ணியிருக்கோம். நபார்ட்ல நான் சிஜிஎம் பாம்பே இருந்த போது நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். காக்கத்தியா மிஷன் அது டேங்க் இரிகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் இன் தெலுங்கானா. அதனால இட் ஹஸ் டன் மார்வலஸ் ரிசல்ட்ஸ் அட் தி அந்த ஏரியால தெலுங்கானால. 2வது எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறது மத்திய பிரதேஷ்ல குவாலியர் பக்கம் நிறைய ரிவர்ஸ்ல இருந்து அப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அங்க சார் சொன்ன மாதிரி அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 ஏக்கர்ஸுக்கு ஒரு தடவை ஒரு இது போட்டுட்டு நம்ம ஏடிஎம் இருக்கு இல்லையா, ஏடிஎம் மணி இருக்க மாதிரி அங்க ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துறாங்க, ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு எவ்வளவுக்கு நீங்க சார்ஜ் போடுறீங்களோ, பைசா கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் வாட்டர் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம், பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை அடாப்ட் பண்ணலாம். 3வது ப்ராஜெக்ட் வந்து சவுனி ப்ராஜெக்ட், சௌராஷ்டிரா உன்னத நிதாம் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இப்போ திரு மோடிஜி வந்து அப்போ வந்து குஜராத்தினுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ சௌராஷ்டிரா உன்னத நிதாம் ப்ராஜெக்ட் சொல்லி சௌராஷ்டிரா கட்ச் ரீஜன் இருக்கு, நாங்க வந்து ஒரு 18,000 கோர்ஸ் 9,000 கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் 9,000 கோர்ஸ் கொடுத்தோம். அங்க என்ன பண்றாங்கன்னா, குவாலியர்ல இருந்து வந்து எக்ஸஸ் ரெயின் வாட்டரை கிட்டத்தட்ட 1843 ஹெச்பி மோட்டார்ஸ் வந்து வச்சு அவங்க மேல பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ நைஸ், ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் பொறுத்தவரையில ஒரு 843 crores நம்ம இது ராஜஸ்தான் டெசர்ட்ல கொடுத்துருக்கோம், ஃப்ரம் இந்திரா காந்தி கனால்ல இருந்து வருது. இட்ஸ் ஃப்ளோரைட் அஃபெக்டட் ட்ரிங்கிங் வாட்டர் இதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் இருக்கு, நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு. நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் கூட நம்ம சில ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம விசிட் பண்ணலாம். நம்ம குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, வித் அதர் என்ஜிஓஸ் அதர் இவங்க வந்து நம்ம சேர்ந்துட்டு ஒரு மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் we can advise the government also. நானும் அவனுக்கு சொல்லியிருக்கேன், வாட்டர் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடை பத்தி ஒரு செமினார் நடத்தணும், ஒரு பாலிசி செமினார், அது பிராக்டிஷனர்ஸ் அகடமிஷியன்ஸ் எல்லாருமே வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரமும் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆப்பிரிக்கால ஜிம்பாவே சில கண்ட்ரிஸ் போயிருக்கேன். அங்க வந்து திஸ் நோ ப்ரொடெக்டட் வாட்டர் சிஸ்டம், எல்லாமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான், பியூர்லி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரூ வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான். ஓகே, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் லாஸ்ட் மந்த் ஐ ஹட் கான் டு விருதுநகர் ஃபார் கரூர் வைசியா பேங்க் சிஎஸ்ஆர் இருக்காங்க, அவங்க எம்டி என்ன 2 பேரும் போயிருந்தோம். அங்க போயிருக்கும் போது ஃபீல்ட்ல என்ன பார்த்தோம்னா 850 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கு. ஆனாலும் எல்லாருக்குமே ஒரு 20% பாப்புலேஷன் சஃபரிங் ஃப்ரம் கிட்னி ப்ராப்ளம்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், கிட்னி ஃபெயிலியர், இதே மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. காரணம் என்னன்னா, அங்க வந்து தாமிரபரணி வாட்டர் வருது, பம்ப் பண்ணி வருது, அந்த பம்ப் பண்ணி வர்றது எல்லாமே சரியா ஃபில்டர் ஆகாம எல்லாமே ரெட்டிஷா இருக்கு, பீப்புள் டோன்ட் யூஸ் இட். ஓகே,
அங்க ஜல்ஜீவன் மிஷன்ல போட்ட பஞ்சாயத்து வெல் வந்து ரொம்ப சால்டிஷா இருக்கு. அதனால எல்லாரும் பிரைவேட் கார்டல் இருக்கு, பிரைவேட் கார்டல் ஆஃப் மினரல் வாட்டர் சப்ளையர்ஸ். அவங்க டெய்லி வந்து இது கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு நாம ஆவரேஜா ஒரு 500 to 600 ரூபா பெர் மந்த் பெர் டே கிடைக்குது அந்த ஃபேமிலிக்கு. கிட்டத்தட்ட 60 ரூபா 70 ரூபா 7 to 7 குடம் தண்ணி வாங்கி கிட்டத்தட்ட 20% அதுலயே அவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் வாட்டருக்கு செலவாகுது. ஸோ வி நீட் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ், டீப் திங்கிங், லாங் டேர்ம் சொல்யூஷன், கலெக்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட், டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், அதர் நெட்வொர்க்கிங் ஏஜென்சிஸ், என்ஜிஓஸ் எல்லாமே இருந்தா தான் நம்ம இது ஃபியூச்சர் வந்து வாட்டர் ஃபியூச்சர் வந்து ரொம்ப சேஃபா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அது வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணணும், டீப்பாகவும் பண்ணணும். இதுதான் என்னுடைய இது. ஒன்ஸ் மோர் ஐ மீன் தேங்க் பர்சனலி அவர் ஞான சூரிய பகவான், நம்முடைய அவருக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். அவர் அக்ரி ஜோ மற்ற நண்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி டாக்டர் ஜின்னா, உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. டாக்டர் திரு சூரிய பகவான் ப்ளீஸ். சார் சொன்னதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அவங்க லேக்ஸ பத்தி சொன்னாங்க. தமிழ்நாட்டுலதான் அதிகமான லேக்ஸ் இருக்கு, 39,000 ஏரிகள் நமக்கு இருக்கு. ரெண்டாவது அதே மாதிரி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இன்னொன்னு 2.5 lakhs ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, ஓடைகள். இந்த ஓடைகள்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஏரிகளுக்கு வரத்து கால்வாய்கள் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து போக்கு கால்வாய்கள். வரத்து கால்வாய் தண்ணியை கொண்டு வர்றது, போக்கு கால்வாய் தண்ணியை எடுத்துட்டு போறது. இது ரெண்டும் சரியா இருந்தாதான் அது ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. நிறைய இடங்கள்ல இதுல ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அதனால தண்ணி வரதுல சிக்கல் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இதை ரெனோவேட் பண்றது, ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லேக்ஸ வந்து இந்த 39,000 லேக்ஸும் வந்து யார் வெட்டினதுன்னு கேட்டீங்கன்னா, இது யாரும் நம்ம கவர்மெண்ட் வெட்டினது கிடையாது. இது எல்லாமே ராஜாக்கள் காலத்துல வெட்டினது. 5000 ஏரிகள் வந்து ராஜராஜ சோழன் வெட்டினது. அவங்க இன்னொரு செய்தி கூட சொல்லுவாங்க, வீராணா ஏரியை வெட்டும் போது அந்த ராஜராஜ சோழன் படையை வந்து திரட்டி வரும்போது அந்த படைகளோடு அந்த பகுதியில காத்து வந்தான் சண்டைக்கு போறதுக்காக. அப்ப போகும்போது இப்ப சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, விவசாயிகளுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராணுவத்தை வச்சு வெட்டினதுதான் அந்த வீராணா ஏரி. ஆகையினால அந்த மாதிரி இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லேக்ஸ் ஷுட் பி, இப்ப எப்படி நதிகளை இணைக்கிறோமோ அதே மாதிரி லேக்ஸை வந்து நம்மளால இணைக்க முடியும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அப்போ ஒரு இடத்துல பெய்யக்கூடிய மழை சர்ப்ளஸா இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு நம்ம வி கேன் டிரான்ஸ்போர்ட், அதையும் வந்து செய்ய முடியும். அதனால இப்ப சார் வந்து ஜின்னா சார் வந்து சொல்ற மாதிரி அவர்கள் வந்து சொன்னாங்கன்னா, நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட இந்த திட்டங்களை வந்து அவர்களால வந்து முழுமையாக அதிக அளவு நிதி ஒதுக்கி ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள்ல வந்து இதை முடிக்கும்படியான விஷயங்களை அவங்களால செய்ய முடியும்னு நான் நம்புறேன். உண்மையிலேயே வந்து என்ன கேட்டா, இந்த திட்டங்களை நபார்டு மூலமாக செயல்படுத்தும் போது உண்மையிலே மிக வேகமாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நபார்டுக்கு தனியா ஃபண்ட் இருக்கு. அதனால ஜின்னா சார் மாதிரியான அலுவலர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து சொன்னா அது நிச்சயமா நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ ரிக்வெஸ்ட், நம்ம உண்மையிலேயே வந்து நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது விவசாயிகளுக்கு செய்ய முடியும்னா நிச்சயமா இந்த 2 விஷயத்த நம்ம செஞ்சோம்னா மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அது அவங்களுக்கு இப்ப என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், எம்எஸ்பியை விட இது ரொம்ப உதவியான விஷயம். மினிமம் சப்போர்ட் பிரைஸை விட இது வந்து மிக உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல வந்து நம்ம எவ்வளவு ஏரியாவில் நம்ம டார்கெட் பண்றோமோ அந்த ஏரியாவில் 2 மடங்கு அவருடைய உற்பத்திய வருமானத்தை பெருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால ஜின்னா சார் அவர்களை நான் எல்லோருடைய சார்பில் அவரை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க இதுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு நன்றி சார். நன்றி டாக்டர் ஜின்னா. நன்றி திரு ஞான சூரிய பகவான் சார். உங்கள் கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் மிக்க நன்றி. சார் சொன்ன மாதிரி, ஜின்னா சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டா ஃபார்ம் கிராஜுவேட் சார்பில் ஒரு செமினார் முடிந்தால் அது 1-2 மாவட்டங்களை இணைத்து கூட நம்ம அந்த செமினாரை நடத்த முடியுமான்னு பாக்குறோம். கண்டிப்பாக அதை செய்யறேன் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன், ரிட்டையர்டு அடிஷனல் டைரக்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். முருகி கருத்துல கரெக்டா கவர் பண்ணீங்க உங்க சப்ஜெக்ட. இருந்தாலும் மைஸ்ட் கோ பிஃபோர் வி ஸ்பீக்ங்கிற மாதிரி தெருவெங்கும் நீர் முழக்கம் செய்வோம், நீரின் தேவைகளை சொல்லுவோங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சார விதங்கள் நீங்க சொன்னீங்க பாருங்க. அது இன்னைக்கு செய்ய வேண்டியிருக்குது, நிறைய இருக்குது. ஏகப்பட்ட மேகசின் பண்ண இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து நீர் அட்வைசர் சென்டர் வைக்க வேண்டியிருக்குது. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ல வேலை பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஞானம் என்ன, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நீர் பயிற்சி மையம் கொடுக்கணும்.
செப்பரேட்டா ஃபார்மர்ஸுக்கு ரெகுலராக கொடுக்கணும். இதுல முக்கியமா வந்து நேச்சுரல் ஃபார்மிங் கான்செப்ட்ஸை நிச்சயமா கடைபிடிச்சாலே குறைந்த நீர் தேவைப்படும். நிறைய பகுதிகளில் நீர் தேவையை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா பாலி பைப்பு, இந்த நான் சொல்லக்கூடிய பூச்சா ஹைட்ரோஜெல், அப்புறம் நீர் நிர்வாக உத்திகள், மறுப்புல வந்து சின்ன மரப்பு அமைக்கிறது, பயிர் பராமரிப்புல வந்து தேவைக்கு தக்க மாதிரி பயன்படுத்துறது, அது மாதிரி சில பல்வேறு உத்திகள் ஏற்கனவே இருக்கிறதையே நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி நீரின்ற உலகங்கள் சொல்றதை வந்து நம்ம உலகத்துக்கு காட்டலாம். நிச்சயமா நிறைய வழிகள் இருக்குது, வாய்ப்பு இருக்கு. சில மாவட்டங்கள் தண்ணி பொங்கி வெளியுது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல பார்த்தா 3 நிமிடம் நிலப்படுறாங்க. டெல்டால பார்த்தா ஆற்ற நம்பி இருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு தட்ட மாவட்டங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து உத்திகள் மாறுபடுது. எனக்கு முக்கியமா நான் கொண்ட அனுபவம் என்னன்னா, தோட்டக்கலத்துல வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். அவங்க அதுவும் சாருடைய ஊர்ல போகும்போது அங்க வந்து பார்த்தா தெக்கப்பட்டு இங்கேயும் மழை இருக்கும், போறதுக்குமே பெரும்பாலும் இருக்கும். எப்படி போறாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரவுட் வந்து மலைப்பகுதியில் அதிகமா இருக்கு சார். மலைப்பகுதி பக்கத்திலேயே மரங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடணும். மலை சார்ந்த மரங்களை தேர்வு செய்யணும். முக்கியமா நிறைய பகுதியில் தீவிர மரங்கள் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த கருவேல மரத்துக்கு உழவோம், இந்த மரத்தை விட்டோம்னு போயிட்டு இருக்கணும். பனைமரத்தை கூட கொண்டு போனாலே போதுங்க. பெருமரம் எங்கெல்லாம் வெட்டுறோமோ அங்கெல்லாம் பனைமரத்தை வைக்கலாம். குளங்கல்பட்டியில மரங்கள் வந்து இருக்குன்னா வரப்போது எவ்வளவு வைக்க வேண்டிய இருக்குது. வச்சது பிறகு வெட்டலாம தவிர இந்த வெட்டலாம் பற்றி விளையாடுறாங்க ஊருக்குள்ள. அதுக்கு தடையே போடலாம். ஏன்னா ஏதோ ஒரு தாவரம் அது காற்றுக்குள்ள ஈரத்தை வச்சு வந்திருக்கு. அதை போய் அழைக்க அறியாமை கூட்டம் சொல்லிட்டு இந்த ஒரு ஆளு பின்னால எல்லாம் போற மாதிரி இந்த ஒரு ஆளு சிபடி காட்டு கூட்ட மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு வந்துருச்சு. எல்லாருமே வந்து பில் போட்டாங்க, சார்ஜ் பண்றாங்க. எல்லாருமே வந்து அதுக்கு மீட்டர் வந்தது. வெகு விரைவில் மீட்டர் எல்லாத்துக்கும் வந்துடும். ஏற்கனவே கரண்ட் மீட்டர் எல்லாம் கணக்கு இருக்காங்க, போர்வெல் பாயிண்ட்ஸ் கணக்கு இருக்கிறாங்க. சோ அந்த சார்ஸ் இந்த மாதிரி ஆறுகள் குளங்கள் எல்லாத்தையுமே கணக்கெடுத்து கொண்டு உறவு வர மாதிரி செஞ்சோம்னா ஏற்கனவே ஸ்கீம்லாம் இருக்குங்க. செயின் ஆஃப் டேங்க்ஸ் ஸ்கீம்லாம் இருக்கு. ஒரு டேங்க் எல்லாம் பண்றாங்க. நீர் பற்றாக்குறைன்னு சொல்றமே தவிர ரியலா பார்த்தா நிறைய சேமிக்கிற உத்திகளையும் வயல் வரக்கூடிய கொண்டு போற கன்வெயன்ஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பா செலவு பண்ணணும். அருமையா போய் பார்த்தோம் பரம்பூருங்கிற ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்துல இன்னும் கூட அந்த பாசனகர சங்கம்லாம் இருக்குது. ஒரு காலத்துல அதெல்லாம் வச்சுதான் கொடுத்தாங்க. நம்மகிட்ட என்ன பண்றோம்னா தேவைப்பட்ட போது ஆரம்பிச்சுட்டு வேர்ல்டு பேங்க் கடன் விட்டா சேவாங்க ஸ்கீம் இதெல்லாம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட தொடர்ந்து நிலையான நீடித்த ஒரு அமைப்போட இந்த நீர் நிர்வாகத்தை செய்யணும். சாருடைய பூமி எல்லா மாவட்டத்துக்கு வரணும். இன்னும் சிந்தனைகள் முக்கியமா நிறைய நீரை நோக்கி போற பொழுது நிச்சயமா ஒரு வெற்றியை காண முடியுங்கிறத கருத்து எடுத்துக்கிறேன். நன்றி சார், வணக்கம் சார். அருமையா பேசுறீங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இளங்கோவன் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மிக்க நன்றி. இளங்கோவன் சார் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ட்ரெயின்ல இருந்து கொண்டே இவ்வளவு தகவல்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி திரு ஜோ சார். அதாவது ஞானசூரிய பகவான் சார், நீங்க ஞானசூரிய பகவான் இல்ல, நீர் பகவான் இனிமேல். சரி, எனிவே கம் டு த பாயிண்ட் சார். இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது நிறைய. நம்மளும் அவங்களுக்கு திரும்ப we can give them some lessons. அதாவது என்னன்னா, நம்ம இது வரைக்கும் சேவிங் எஸ் ரொம்ப முக்கியம், வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது, அபியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த வாட்டர் பாடிஸ் அபியூஸ் ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். அதாவது அது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டுக்காகவோ இண்டஸ்ட்ரிக்காகவோ நிறைய இந்த மாதிரி போகுது. அதை கொஞ்சம் கர்டைல் பண்ணாவே நம்ம நிறைய வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம். வாட்டர் ஸ்டோர் இஸ் வாட்டர் கெயின்டு. அதே மாதிரி சார், இப்போ சிட்டி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம மெயினா வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிட்டில ரொம்ப கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, கிச்சன் கார்டனிங், அவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி கிச்சன் கார்டனிங்கே நம்ம ஒரு ஊக்கம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸ்மால் வெஜிடபிள்ஸ், அதுவும் ஒரு புது ஒரு டைமென்ஷன் கொடுக்கும்ன்ற என்னுடைய ஒரு கருத்து. டைம் ஷார்ட்டா இருக்கனால ஐ ஸ்டாப் ஹியர். தேங்க்யூ சார். ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. சூரிய பகவான் சார், இது தொடர்பான உங்கள் கருத்துக்கள். இது நல்ல செய்தி அவர் சொன்னது. பிரேசில்ல கூட பாத்தீங்கன்னா அந்த நீர் அறுவடை செய்து வச்சிருக்கிறத வந்து அவங்க கிச்சன் கார்டனுக்கு பயன்படுத்துறாங்க. காய்கறிகளுக்கு வந்து அவங்க நிச்சயமா பயன்படுத்துறாங்க. அதனால சந்திரசேகரன் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு நல்ல செய்தியை அவர் சொல்லி இருக்காரு. நன்றி 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 சார். அடுத்ததாக திருமதி நான்சி அவர்களை பேச அழைக்கிறேன். நான்சி தஞ்சாவூரை சார்ந்தவங்க. நான்சி ப்ளீஸ். வணக்கம் ஜோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அது என்னமோ தெரியல, இந்த பிரபஞ்சம் வந்து என்னோட டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து உங்க மீட்டிங்க்கு எப்படியா அழைச்சிட்டு வந்துருது. One of the topic which I'm working on is this topic, so it brought me. Gnanasuriyan sir, you are really very great. Very proud to be that I am also a graduate
ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏயு ப்ராடக்ட். நானும் இந்த சப்ஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டா Februaryல வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரைலேண்ட்ஸ் இதுல வந்து இந்த நதிகள் இணைக்கும் இந்த விஷயத்தை தான் நான் வந்து அங்க ப்ரெசென்ட் பண்ணேன். இட் ஹேட் அ ரியலி குட் வெல்கம் தேர். அப்புறம் அப்துல் கலாம் சாருக்கே நான் தான் எழுதி விட்டேன் அந்த நதிகள் இணைக்கிற விஷயம். எனக்கு இன்னும் 1 year சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்சை முடிச்சுட்டு கண்டிப்பா ஃபீல்டுல ஆக்டிவா இருப்பேன். அப்புறம் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார். நம்ம அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து we are very blessed. We learn from the soil, underground the soil to satellite and beyond. ஸோ இந்த மாதிரி ஒரு படிப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் கிடைக்காது சார். அண்ட் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கான்கிரீட்டா ஒரு விஷயம் பண்ணி ஜனங்களுக்கு ஒரு விமோஷனை கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய ட்ரீமோட பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து see then politics decides everything. We have to decide what politics should be, number one. If not you, then who? If not now, then when? So these are the things that are making me to work towards it. Avladha sir, thank you. ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப வேலை பண்ணிருக்கீங்க சார். வெரி கிரேட் டு நோ தட் உங்களை மாதிரி ஜனங்கள் கிட்ட இப்ப நபார்ட் சார் பேசினதும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாரோட கான்டாக்ட் வந்தது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் தான் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியுது. But let's all work together. Yes, we can. Together we will do it, sir. Thank you Mrs. Nancy. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. திருமதி நான்சி ரொம்ப அதாவது உணர்வுபூர்வமாக வேளாண்மையை நேசிக்கிறவங்க. அவங்களுடைய கருத்துக்கள் மிக ஆழமானவை. ஓகே திருமதி நான்சி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக திரு சந்திரசேகரன் குப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக. வணக்கம் சார். தேங்க்யூ ஜோ சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஞானசூரிய பகவான் சார் வணக்கம். 2016 டைம்ல 16 வாக்குல உங்களை மீட் பண்ணிருக்கோம். உங்க சென்டருக்கே வந்து நினைவு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப நம்ம ஞானசூரிய பகவான் சொன்ன மாதிரி இந்த கூரையில இருக்கிற தண்ணியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அதேதான் நம்ம என்ன பண்றோம்லாம், அதாவது நிலப்பரப்பில் இருக்கிற மொத்த தண்ணியுமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள், இப்போ பெருநாள் ரிவரா வந்துட்டு நம்ம தாமிரபரணி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப அடிஷ்னலா வந்து நமக்கு நாகநதி வந்து கடந்த 3 வருஷமா தொடர்ந்து போயிட்டு இருக்கு சார். தண்ணி சம்மர்லயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி வந்திருக்குது. அது கடவுளுக்கு கிருபையால அது கண்டினியூ ஒரு 10 வருஷமா ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பா அதுவும் ஒரு பெருநாள் ரிவரா சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு நதி, அணைக்கட்டு பக்கத்துல ஒரு நதி போகுது, அகரமாறுன்னு, அதுவும் அதே மாதிரி போகுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாலாறும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2015 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இப்போ 8 மாசம் 10 மாசம் வரலையும் நன்னீர் ஓட போற மாதிரி வந்திருக்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான் வந்து மலை மேல இருந்து வீட்டுல எப்படி தண்ணி பேஞ்சு கீழே ஒரு பைப் வழியா வெளியில போய் அது வெளியே அடுத்த தெருவுக்கு போதோ, அது மாதிரி மலை மேல பெய்யற தண்ணியும் பல விதமான நிலப்பரப்புல பேஞ்சு பல விதமான ஓடைகள், பல ஆயிரக்கணக்கான குறு ஓடைகள் ஒன்று சேர்ந்தா நதியா மாறுன்றோம் இல்லையா, அந்த குறு ஓடைகள் எல்லாம் நம்ம வந்து ரீசார்ஜ் வெல் பண்றோம். இப்ப ஞானசூரிய பகவான் சார் இருக்கிற ஏரியால அந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 2800 ரீசார்ஜ் வெல் பண்ணிருக்கோம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல பார்க்கும்போது 3800 ரீசார்ஜ் வெல் நம்ம பண்ணிருக்கோம். அது வழியா கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆனதுதான் மழை காலத்துல உள்ள போற தண்ணி எல்லாம் மழை காலத்துல சொட்டு சொட்டா ஊறி வந்து பொறுமையா வந்து நதியில வந்து நன்னீர் ஓடையா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தண்ணியை பயன்படுத்துறதுக்கு எப்படிங்கிறது சார் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சொட்டு நீர் பாசனமும் மற்ற எப்படிலாம் அதை வந்து சிக்கனமா பயன்படுத்துறதை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் நிறைய கொண்டு போய் சேர்த்தோம்னா கட்டாயம் தண்ணி பஞ்சம் இல்லாத ஒரு தமிழகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியும். நான் நபார்டு கூட நம்ம இப்ப பார்க்கலான் இருக்கோம். நபார்டுல நிறைய பண்ணிருக்கேன்னு நபார்டை நாங்க போய் பார்க்கல. இப்போதைக்கு நரேகா திட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு 100 நாள் வேலை திட்ட பெண்களை மட்டும்தான் இதுவரை 45,000 பெண்களை நாங்க ட்ரெயின் பண்ணி அவங்க மூலமா தமிழ்நாட்டுல ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரீசார்ஜ் வெல்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இது 37 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட பேசிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொபோசல் வந்தா நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். உங்க எல்லாரோட நம்ம இப்போ ஒரு 10 லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எல்லாருக்கிட்ட இருந்து. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி திரு சந்திரசேகரன் குப்பன் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அவர் சொன்னது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது நான் நேரம் இல்லாதனாலதான் சொல்லல. ரீஜுவனேஷன் ஆஃப் ரிவர்ஸ் என்றது ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 6 அல்லது 7 ஆறுகள், அந்த ஆறுகள் 100 வருஷமாக ஓடாத ஆறுகளை ஓட வச்சிருக்காங்க. அது காரணமா இருந்தது ராஜேந்தர் சிங் அவர்கள். அவங்க அந்த ஊரை சேர்ந்தவர் கூட கிடையாது, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். முக்கியமாக அவங்க செய்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கசிவு நீர் குட்டைகளை அமைத்தார்கள். நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆயக்கட்டு ஏரியா, அதாவது தண்ணி அருடைய வாட்டர் ஷெட் ஏரியா என்று சொல்லுவார்கள். ஒரு நதி அல்லது ஆறுக்கு எங்க இருந்தெல்லாம் மழை பெஞ்ச உடனே தண்ணி அந்த ஆற்றுக்கு வருமோ அந்த பகுதியை வாட்டர் ஷெட் ஏரியா அல்லது ஆயக்கட்டு ஏரியா என்று வாட்டர் ஷெட் ஏரியா என்று சொல்லுவார்கள். அந்த ஏரியாவில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கசிவு நீர் குட்டைகளை அமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ரீசார்ஜ் ஆகும். அதைதான் உண்மையிலேயே நானும் அந்த இதை படிச்சேன். நானு நாகநதி, அந்த அகரமாறு, இந்த ஆறுகள் ஓடுறதா சொன்னாங்க. ஆனா இட் இஸ் பாசிபிள். அதை திட்டமாக நம்ம கொண்டு வரலாம். காரணம் என்னன்னா, இது ப்ரோவன் ஃபேக்ட். ஏற்கனவே ராஜஸ்தான் மாதிரி இந்தியாவிலேயே மிக குறைவாக மழை பெறக்கூடிய இடம் ராஜஸ்தான். இந்த ராஜஸ்தான்ல 6-7 நதிகள் 100 வருஷமா ஓடாத நதிகள் பெரினியல் ரிவரா ஓடிட்டு இருக்குன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி இந்த மாதிரி பர்குலேஷன் பாண்ட்ஸை அங்க போட்டு அந்த வாட்டரை இது பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் எவரிவேர். எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். கண்டிப்பா இதை நம்ம செய்யலாம். இதை ஒரு திட்டமாக உண்மையிலே இதை அறிமுகம் செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. சந்திரசேகரன் அவர்களுக்கு நன்றி அது சொன்னது. அடுத்ததாக திருமதி மீனாட்சி அவர்களை பேச அழைக்கிறேன். நமஸ்காரம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்க எல்லாரையும் விட வயசுல சின்னவளா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா தோற்றம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை இன்னைக்கு உருவாக்கி விட்டதே ஞானசூரிய பகவான் சார் தான் சொல்லணும். மதுரையில மீனாட்சி ஆட்சியா சொக்கநாதர் ஆட்சியான்னு கேட்பாங்க. என்னைய பொறுத்த அளவுக்கு 2 பேருமே சேர்ந்துதான் ஆட்சி பண்றாங்க. ஆனா மதுரை மாநகரை பொறுத்த அளவுக்கு வைகை நதியில இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, அது எவ்வளவு தூரத்துக்கு அதை பொல்யூஷன் பண்ண முடியுமோ அவ்வளவு மாசு ஜாஸ்தியா அதுல இருக்கு. என்னுடைய நான் ஏன் இப்ப அக்ரிகல்ச்சர், அதாவது இப்ப எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்ல. நான் 18 வருஷமா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வர்ணனை கொடுத்துட்டு இருக்கேன். என்னை இவ்வளவு தூரம் உருவாக்கி உயர்நிலையக்க ஆக்கி விட்டது திரு ஞானசூரிய பகவான் ஐயா தான். அதாவது எப்படின்னு கேட்டேன்னா, அந்த வைகை நதியை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு நான் மதுரையில யாராவது நீங்க தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணி எனக்கு என்னால முடிச்ச நான் சோசியல் ஒர்க் பண்ணுவேன்னு நான் உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதாவது நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கலாம். விளம்பரமின்றி அமையாது வியாபாரம் சொல்லிட்டு சிறுமலையில மலை வாழைக்கு மறுவாழ்வு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல எங்களெல்லாம் ரொம்ப அந்த மலை வாழைக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்ததே ஞானசூரிய பகவான் சார். உங்க எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப நமஸ்காரம் பண்ணி பணிவா கேட்டுக்கிறேன். மதுரைக்கு எப்படியெல்லாம் இந்த தண்ணீர் சிக்கனத்தை செயல்படுத்த முடியுமோ அதுக்கு என்னைய ஒரு தூண்டுகோலா நீங்க கருவியா யூஸ் பண்ணிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஒரு நீர் சிக்கனத்துக்கு இப்படி ஒரு டாபிக்ல என்னைய பேச வைக்கிறதுக்காக இன்னைக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் பணிவான வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுல என்னெல்லாம் பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். எப்படி மழை நீர் துளி உயிர் துளின்னு சொல்லி ஒரு சார் சொன்னாங்களோ அந்த மாதிரி அதை ஒரு உயிர் துளி அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லி வாயால வடை சுட்டுட்டு போனா அது பிரயோஜனம் கிடையாது. அதை நம்ம செயல்பாடுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வாய்ப்பு கொடுத்த எல்லா அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு அடிக்கடி கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி திருமதி மீனாட்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக திரு பொன்ராஜ் சார் அவங்க பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. நன்றி சார். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வேளாண் பட்டதாரி. சார் ப்ளீஸ். ரொம்ப அடுத்த ஒரு வேர்ல்டு வார் வர இருந்தா தண்ணிக்காக வரும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு எல்லா இடமும். அதனால நம்ம தண்ணி எவ்வளவு சேமிக்க முடியுமோ
அவ்வளவு பண்ணலாம், வீட்டுக்கு சேமிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா செக் டேம் நிறைய ஆறுகள்ல செக் டேம் நிறைய கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பிளேட்டு எங்கெங்க செக் டேம் கட்டுறோம் அங்கெல்லாம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உதாரணமா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த கொசத்தலையாறு இதுல எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வரணும். வீடுகளுக்கு முன்னாடி நல்ல த்ரஸ்ட் கொடுத்து அது வீட்லயும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது கொஞ்சம் அப்படியே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆனா எங்கெங்கெல்லாம் பண்ணிருக்கலாம் அவங்கவுங்க வீட்டுல கிணத்துல எல்லாம் நல்ல தண்ணி ஏறி வர்றது கேள்விப்படுறேன். இந்த இஸ்ரேலி டெக்னாலஜி மெயின்லி ரீசைக்கிளையும் வேஸ்ட் வாட்டர் அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வர்றது நம்ம இதுல அவ்வளவு சொன்னாங்கல்ல, அந்த மேடம் வந்து வைகை ஆறுலாம் அப்படி போயிருக்குன்னு, அதெல்லாம் நம்ம வெளியில விடுற வேலையெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் வாட்டர் பண்ணிட்டு தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். அந்த மாதிரி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பழத்துல அந்த தண்ணியெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி மரம் வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நீங்க கோ ஃபார் அக்ரிகல்ச்சர். அந்த மாதிரி ட்ரீ பிளான்டிங் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அது இஸ்ரேலி சார் வெரி அங்கே ஒரு டிராப் தண்ணியை கூட வேஸ்ட் பண்றதில்லை. டாக்டர் ஜின்னா கூட பார்த்துருக்கலாம் ஒருவேளை. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு. அதே மாதிரி நம்மளும் இங்கே கூட அதை கொண்டு வரணும், ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் வாட்டர், நம்ம கழிவு நீர் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி நன்றி. கோயம்புத்தூர்ல குப்புசாமி ஹாஸ்பிட்டல்ல they are doing recycling water சார். யாராவது மாடல்ஸ் பார்க்கலாம், மீட்டிங்லாம் போய் பார்க்கலாம் சார். வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் வந்து கோயம்புத்தூர்ல குப்புசாமி ஹாஸ்பிட்டல் செய்யறாங்க சார், அருமையா செய்யறாங்க. அது கூட யாராவது டீம் பார்க்கலாம், அது நல்லா இருக்கும். ஓகே, ஷோபீஸ் மாதிரி இருக்கு. ஓகே, நன்றி சார், நன்றி. டாக்டர் கலைவாணன் ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்தை தெரிவிக்கலாம் ப்ளீஸ். ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு பேசின நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் உண்மையிலுமே வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த நபருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய ஆரம்பமே வந்து ஔவையாருடைய பாடலோடு ஆரம்பிச்சது. அதுல ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து வெளிநாடுகளையும் வெளிநாடு விஞ்ஞானிகளையும் வெளிநாடு கவிஞர்களையும் நம்ம கோட் பண்ணி பழகப்பட்டுட்டோம். அந்த விஷயத்துல நம்மள்ட்ட இல்லாத எதுவுமே கிடையாது, இந்தியாவில் இல்லாத எதுவுமே கிடையாது. ஈவன் நீர் பாசனத்துல கூட நம்ம மன்னர்கள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப எல்லாரும் இஸ்ரேல்னு கோட் பண்ணிட்டு இருக்கோம். எனியோ அது வந்து நம்ம எல்லாரும் காலேஜ்ல இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சார் வந்து ரொம்ப சிறப்பா வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ஒவ்வொரு வீடுகளிலையும் எப்படி பண்றது, ஹோம் ஸ்கேல் லெவலு, அப்புறம் ஈவன் வந்து ஒரு வில்லேஜ் லெவல்ல அந்த மாதிரிலாம் நிறைய கவர் பண்ணாங்க. இருந்தாலும் அவருக்கு டைம் இல்லாததால நிறைய கவர் பண்ண முடியல. சார் ஒரு சின்ன இது, என்னுடைய ஊர்ல நான் சின்ன வயசுல வளர்ந்தது வந்து சொல்றேன். ஒரே ஒரு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்தப்ப 8 ஏரி இருந்தது சார். இன்னைக்கு வந்து அதுல வந்து 3 ஏரி தான் இருக்கு சார். 5 ஏரியை காணும். சரிங்களா? இது வந்து நான் அந்த 8 ஏரியிலயும் காலையில போய் குளிக்கிறது, அப்புறம் மதியம் இப்படி மாறி மாறி குளிச்சுட்டு இருந்தேன். 8 ஏரியிலயும் எப்பயுமே தண்ணி இருக்கும், ஆடு மாடுகளுக்கு இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ இதுல 5 ஏரி போயிருச்சு. அதுல 3 பிரைவேட் ஏரி, 2 கவர்மெண்ட். என்ன காரணம்னா எல்லாமே வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய தவறான ஒரு சில பாலிசிகள் தான். குறிப்பா வந்து இந்த தனியாருடைய ஏரி எல்லாம் வந்து எப்ப மாயமாச்சுன்னா மக்களுக்கு நிலம் இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னாங்க. அப்ப 3 ஏரியும் வந்து தூத்துட்டாங்க, அவங்க நிலமாக்கிட்டாங்க. இன்னொன்னு இந்த ஏதாவது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆவின் அந்த மாதிரி இது கட்டுறது, இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து ஸ்கீம் கொடுத்துருவாங்க. ஆனா இடம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து புறம்போக்கு இடம் எங்க இருக்கு, ஏரி எங்க இருக்கு, இந்த மாதிரி அதாவது எந்த ஒரு பிளானும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணோம், ஏதாவது பண்ணித்தான் ஆகணும், இந்த இடத்துல தான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அதுக்கு வந்து கான்ட்ராக்டர் ரெடியா இருக்காங்க, அரசியல்வாதிகள் ரெடியா இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய என்னுடைய ஒரு வில்லேஜ்ல இப்படி நடந்திருக்குன்னா இந்த மாதிரி தமிழகத்தினுடைய எத்தனை வில்லேஜ்கள், இந்தியாவிலுடைய எத்தனை வில்லேஜ், இதெல்லாம் நம்ம வந்து என்னுடைய வாழ்க்கையில 40 வருஷத்துக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி நிறைய நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எப்ப நம்ம சரி பண்ண போறோம்? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சார் வந்து ரிவர் லிங்கிங் பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரிவர் லிங்க்ல வந்து கண்டிப்பா வந்து நல்லது இருக்கு. வந்து ஒரு வெள்ளத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ட்ரவுட்டை நம்ம மேனேஜ் பண்ணலாம், வாட்டர் கிரைசிஸ் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம், சந்தேகமே கிடையாது. ஆனா அதே நேரத்துல சைனாவிலையும் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது சவுத் சைனாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ட்ரையா இருக்கிற நார்த் சைனாவுக்கு எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய பேரை இடம் மாத்திட்டாங்க. இப்ப சவுத்லயும் ட்ரவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இமிடியேட் சொல்யூஷனை பார்த்தோம்னா அப்புறம் லாங் டேர்ம் வந்து அது வந்து ஹோல் கண்ட்ரியுமே அஃபெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த இதுக்கு வந்து அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு அறிவு சார்ந்த அந்த மாதிரி இதையும் நம்ம பார்க்கணும். இன்னொன்று ஊர்ல வந்து இப்ப மன்னர்கள் பண்ணின இதுதான் என்னுடைய இது பிரகாரம் ஒரு நல்லதா தோணுது. அதாவது
ஒவ்வொரு ஊர்லயும் ஏரிகளை இணைச்சாங்க, ஓடைகளை இணைச்சாங்க, அந்த ஏரியில இருந்து ஆத்தை இணைச்சாங்க. அப்புறம் மற்ற மாவட்டத்தில் உள்ள அது வந்து ஒரு மிக சிறந்த திட்டமா எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுடைய அனுபவத்துக்கு என்னுடைய அனுபவம் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் என்னுடைய பார்வையில் அது வந்து ஏரிகளை இணைக்கிறது, ஓடைகளை இணைக்கிறது, ஆறுகளை இந்த நம்ம இதை கொண்டு ஆற்றில சேர்த்தாவே அதுவே ஒரு பெரிய சிறந்த ஒரு இதா பங்களிப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சார் வந்து உங்களுடைய அனுபவத்துல ஏதாவது ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டீங்க சார். என்னுடைய சின்ன அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி டாக்டர் கலைவாணன். கலைவாணன் சார் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் பெங்களூர்ல பிரின்சிபல் சயின்டிஸ்டா இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு உண்மையிலே அந்த ஹார்டிகல்ச்சர்னா எனக்கு ஒரு பெரிய இது உண்டு. காரணம் வந்து என்ன கேட்டா, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம முக்கியமா பயன்படுத்தக்கூடியது வந்து என்ன கேட்டா, நம்ம ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸுக்கு போகும்போது வாட்டரை வந்து நம்ம எக்கானமியா யூஸ் பண்ண முடியும். வி கேன் யூஸ் தி எக்கனாமிக் வந்து பயன்படுத்த முடியும் கம்பேரிங் வித் அதர் கிராப்ஸ். அதே சமயத்துல இட் வில் பி ப்ராஃபிட்டபிள் ஆல்சோ. அதனால நாங்க அந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸை எப்பயுமே இது பண்ணுவோம். அது ரெண்டாவது சார் சொன்ன கருத்து வந்து என்ன கேட்டா, ஒரு விஷயம் சொன்னாரு, சைனாவில் வந்து ஒரு இடத்துல இருந்து தண்ணி வந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க அதிகமாயிடுது அப்படின்னாரு. அதுல ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன கேட்டா, ரெனோவேஷன் ஆஃப் தி வாட்டர் பாடிஸ். இதை வந்து ரொட்டீனா வந்து வி மஸ்ட் டூ. அப்ப பண்ணும்போது அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அங்க வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை கூட ஏற்கனவே சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. வாட்டர் சார் ஜென்னா சார் சொன்னாரான்னு தெரியல. வாட்டர்ல அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல வந்து கலர் எல்லோயிஷா இருக்கும் அல்லது ரெட்டிஷா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல வந்து அண்டர் கிரவுண்ட் இதுல வந்து வாட்டர் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப வாட்டர் அந்த அக்கிஃபர்ல இருக்கக்கூடிய நீர், அந்த நீரகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து குறைச்சலா இருந்தா அங்க என்ன உலோகம் இருக்குதோ, அங்க வந்து என்ன மெட்டல் இருக்குதோ அதனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த போர்வெல்ல வந்து வி கேன் ஆட், அதுல கூட ரீசார்ஜ் பண்றதுக்கான வழிவகைகள் இருக்கு. அந்த வகையில அடிப்படையில அங்க நீரகத்துல வந்து நீரை வந்து அதிகமான சேகரிக்கும் போது அதனுடைய கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடும். அதனால இட் இஸ் பாசிபிள்னு வச்சுக்கலாம். அதனால வந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையான கருத்துக்களை வந்து அவர் சொன்னாரு. அதனால அதே மாதிரி நம்ம நிலத்துக்கு அடியில நீரை வந்து ரெகுலரா சேகரம் பண்ணும்போது அந்த வேலையை எப்பயோ ஒரு தடவை செய்யக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. 39,000 ஏரிகளை வந்து மன்னர்கள் காலத்துல வெட்டினாங்க. ஆனா அதை வந்து என்னால தூர் எடுக்கிறதுக்கு, ஆழப்படுத்துறது, அகலப்படுத்துறது கூட என்னால முடியாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. வருஷா வருஷம் அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா செய்தாம். அதை வந்து நம்ம ஒரு இதுவா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கருத்தை கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு, சார் வந்து இந்த மாதிரி கிராமங்கள்ல வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we should give awareness programs for the local panchayats நினைக்கிறேன். லோக்கல் பஞ்சாயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியல்ல இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கும் இது பற்றிய பயிற்சி தேவை என்று நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் நம்மோட இருக்கக்கூடியவர்கள் தானே. அவங்களுக்கு இது தெரியாததுனாலதான் அதை செய்யறாங்க. சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க, அது வேற விஷயம். பட் எனிஹவ், அதனாலதான் நாங்க வந்து என்ன பண்ணா, ஐ ஹவ் ஸ்டார்டட் இந்த வருஷம் வந்து நான் வந்து கிவிங் ட்ரைனிங் ஃபார் தி நர்சரி ஸ்கூல்ஸ். நர்சரி ஸ்கூல்லாம் நாங்க கொடுத்துருவோம். நர்சரி ஸ்கூலு, ஆரம்ப பள்ளிகள், அப்புறம் அதே மாதிரி உயர்நிலை பள்ளிகள், காலேஜஸ்க்கும் நாங்க இப்ப வந்து அந்த இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். வாட்டரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இது வந்து அவசியம் தேவை என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கு ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, லோக்கல்ல வந்து இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது முதல்ல வானொலி இருந்ததுங்க. இப்ப அது இல்லாம போச்சு. அதுக்கு ஒரு நாள் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி பேசலாம் நிறைய. அதனால நம்ம அந்த தொழில்நுட்ப செய்திகளை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கு ஒரு சரியான ஒரு அரசு வாகனம் எதுவும் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குறையாக நான் பாக்குறேன். எனக்காக நீங்க இந்த வாய்ப்பு வந்து அருமையா வந்து ஜோ சார் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 10 மணி 5 நிமிஷம் ஆகுது. இவ்வளவு நேரம் அவர் பொறுமையா இதை நடத்துறாருன்னா எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சார் ஒரே பாயிண்ட் சார், கடைசியா சார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கர்நாடகா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்ரீ டி.கே. சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு, அதாவது ட்ரிப் இரிகேஷன் ஹஸ் ஃபெயில்ட் இன் கர்நாடகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுங்களேன், அவர் வந்து கிட்டத்தட்ட 1,20,00,000 crores
20,000 crores அமௌண்ட் எவ்ரி இயர் ஸ்பெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன். ரொம்ப வருத்தப்பட்டு ஃபார்மர்ஸ் வந்து சரியா அடாப்ட் பண்றது இல்ல, தூக்கி போட்டுறாங்க. ரொம்ப ரஃபா அந்த மாதிரி நிறைய இது பண்ணி அதுக்கு காரணமும் அவரே சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நிறைய இடத்துல வந்து போர்வெல் வாட்டர் வந்து குவாலிட்டியா இருக்கிறது கிடையாது. போர்வெல் ரொம்ப வாட்டர் அவைலபிலிட்டி வந்து 800 மீட்டர் 900 மீட்டர் இல்ல சில 80,000 இந்த மாதிரி நிறைய ஆழமா போறதால குவாலிட்டி வாட்டர் கிடைக்கிறது இல்ல. ஸோ அதனால இதை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவர் ஈவன் மத்திய பிரதேச மாடல் கூட ஒரு இது எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காரு. அங்க போய் நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்திய பிரதேசல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் ஃபீல்டு நியர் இந்த ஃபீல்டு வரைக்கும் கவர்மெண்டே வாட்டர் கொண்டாந்து கொடுக்குது. ஸோ அதனால வந்து அங்க ஃபார்மர்ஸ் வந்து ட்ரிப் இரிகேஷன் அவங்க ஓனா அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்க கொஞ்சம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இங்க வந்து இதாகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, where there is a problem with soil, we cannot use always drip irrigation. So drip irrigation cannot be considered as an important thing for all area. It is not a panacea for all evils. There are some areas where we cannot apply it. அங்க water recharge is the must and farm pond is the must. Okay, thank you sir. Thank you sir, thank you. குறிப்பா நான் வந்து டைரக்டா வாட்டர் ஷெட்ல ஒர்க் பண்ணதுனால சார் வந்து வாட்டர் ஷெட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஞானசூரிய சார் வந்து வாட்டர் ஷெட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டைரக்டா வாட்டர் ஷெட் ப்ராஜெக்ட்ல ஒரு 3 மாதங்கள் வேலை செய்யற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப நிறைய அவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப குறிப்பா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்ப ஸ்கூல்ல எல்லாம் நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். உங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணிருக்கேன். கிளைமேட் சேஞ்சுக்கு யூனிசெஃப்ல பண்ற மாதிரியே ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம்ல இருந்து 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு சோசியல் மீடியா மூலமாக நம்ம ஈஸியா வந்து இப்ப ஆல் இண்டியா ரேடியோல ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட பன்முக வித்தகர் மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரைட்டிங் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன ஷார்ட் வீடியோஸ் எழுதிட்டு ரீல்ஸா கிரியேட் பண்ணிட்டு கண்டினியூஸா அவேர்னஸ் கொடுக்கறது மூலம் நிறைய விஷயங்கள் சோசியல்ல நம்ம பண்ண முடியும். ஏன்னா பப்ளிக் ஹெல்த்லயும் நாங்க பண்ணியிருக்கிறோம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லயும் பண்ணியிருக்கிறோம். இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இளைஞர்கள் மூலமாக இது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியா கூட நம்ம கம்பைன் பண்ணிட்டு சாரே வந்து சின்ன ஸ்லோகன்ஸ் பண்ணிட்டு அதுக்கான கருத்தாளம் மிக்க சின்ன வீடியோஸ் மூலமாக பப்ளிக்ல அவேர்னஸ் கொண்டு போய் ஒரு மல்டி செக்டோரல் அப்ரோச்சா இது கொண்டு போனாதான் வந்து நம்ம சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க நிறைய விஷயம் டெக்னிக்கல் விஷயங்கள் சமுதாயத்தை போய் சேரணும்னா 2 விஷயங்களை பண்ணணும். ஒண்ணு பொதுவமா இருக்கக்கூடிய ஊடகத்தை யூஸ் பண்றது, 2வது இளைஞர்களை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு தயார் பண்ணிட்டு அவர்கள் போய் பேசுற மாதிரியான விஷயத்தை நம்ம செய்யணும். இந்த 2 விஷயத்தையும் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரமாக ஜின்னா சார்னு சொன்னாங்க. அதோட இதையும் சேர்ந்து செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பா எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நன்றி. அதாவது இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ சில பேர் வந்து ஏரி இருந்தது ஏரியெல்லாம் போயிடுச்சு அப்படின்றாங்க இல்லையா? இப்ப நம்மளோட ப்ராஜெக்டோட சக்சஸ்ல பார்க்கும்போது ஏரியெல்லாம் தண்ணியே இல்லை, ஆனா கிரவுண்ட் வாட்டர் 4 அடி 10 அடியில இருக்கு. இப்போ இந்த பகுதியில நம்ம சொல்ற ஏரியாலாம் அந்த மாதிரி அவங்க பகுதியெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணலாம். ஸோ என்னோட நம்பரை எடுத்துக்க சொல்லுங்க. அதே மாதிரி மதுரையில அந்த மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டாங்க மதுரையில வந்து கள்ளிக்குடி, டீக்கள்ளிப்பட்டி, சேடப்பட்டி அந்த 3 பிளாக்லயும் வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க நம்மள நம்பருக்கு அவங்களுக்கு அமைச்சிருக்கேன். அவங்கள என்னோட கான்டாக்ட் பண்ணாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான அவங்க யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி. நமது நீர் பிரச்சனைகளுக்கான நீடித்த தீர்வு தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. அருமையான தகவல்கள், பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. குறிப்பாக திரு ஞானசூரிய பகவான் சார் அவங்க சுய விவரத்திலேயே சொன்னாங்க. அவங்க வந்து நீர் வளத்தை அல்லது இயற்கை வளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதன் அவசியம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நீர் பாதுகாக்கிறதுக்கு, நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம். குறிப்பாக இந்த ரூஃப் வாட்டர் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை வலியுறுத்தி சொன்னாங்க. பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. பல புள்ளி விவரங்களோட தகவல் சொன்னாங்க. அவங்களுடைய பணிகள், குறிப்பாக அந்த சாதனைகள், பல புத்தகங்கள் எழுதி அவங்களுடைய கருத்துக்கள் கடைகோடி மக்களை போய் சேர்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த அவைலபிள் வாட்டர், நம் நாட்டில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு நீர் இருக்குது, அதுல ஆவியா போறது 15%, தென் ரன் ஆஃப்ல போறது 15%, அதே மாதிரி பர்குலேஷன்ல டீப் பர்குலேஷன் 10% போகுது. தென் கடல்ல போய் சேர்றது சுமார் 35% போகுது. இதெல்லாம் போக மனிதனுக்கு தேவையான நீர் வந்து 7.5% தான். அதையாவது நாம பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை சொன்னாங்க. அருமையான ப்ரோக்ராம், அருமையான நிகழ்ச்சி, அருமையான கருத்தோட்டம். அனைத்து தகவல்களையும் நமக்கு பரிமாறிய திரு ஞானசூரிய பகவான் சார் அவர்களுக்கு
நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை மெருகூட்டும் வகையில் பல்வேறு பங்கேற்பாளர்களின் பங்கு மிக மகத்தானது. நிறைய தகவல்கள், நிறைய கருத்து பரிமாற்றங்கள் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.